சுந்தரகாண்டம் கதை பகுதி நம்ம பார்க்க போகிறோம். அந்த சுந்தரகாண்டத்தில் முழுக்க முழுக்க ஆஞ்சநேயர் அனுமானுடைய பராக்கிரம செயல்கள் எல்லாம், வீர தீர செயல்கள் எல்லாவற்றையும் நாம் அதில் விரிவாக சிந்திக்க போகிறோம். அதனால் அன்பு தாய்மார்களே, பெரியோர்களே, இந்த சுந்தரகாண்ட கதை பகுதி நாளைக்கு வரட்டும். இன்றைக்கி அனுமானிலிருந்து நம்ம கதை பார்க்க போகிறோம். இந்த அனுமானை பற்றி நாம் இந்த அந்தனர் வடிவத்தில் அனுமார் ராமனுக்கும் லக்ஷ்மணனுக்கும் முன்பாக தோன்றினார். அதற்கு முன்பாக இந்த அனுமாருடைய கதை என்னங்கிறத கொஞ்சம் சுருக்கமாக நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் கதையை நம்ம பார்க்க போகிறோம். ஆஞ்சநேய சுவாமிக்கு. அன்பு தாய்மார்களே, இன்றைக்கும் நீங்கள் தமிழ்நாடு இருக்கிற மாதிரி கர்நாடக மாநிலம் என்று ஒரு பகுதி இருக்குது. அந்த கர்நாடக மாநிலத்தில் ஹம்பி என்று ஒரு ஊர் இருக்குது. கேள்வி இந்த மாதிரி பேசுகிறீங்கன்னா தான் கேள்வியை விட்டுடுறீங்க. பொம்பளை பிள்ளைங்க பரிசை தட்டிட்டு போகுது, கவனிங்க. கர்நாடக மாநிலத்தில் ஹம்பி என்று ஒரு ஊர் இருக்குது. அந்த ஹம்பியில் தான் இந்த அனுமான் என்று சொல்லக்கூடிய ஆஞ்சநேய சுவாமி அவதாரம் செய்கிறார். அன்பு குழந்தைகளே, அனுமானுடைய தந்தை பேர் கேசரி. கேசரி நந்தன். திங்கிற கேசரி இல்லை, திங்கிற அசோகா அல்வா இல்லை. அவருடைய பேர் கேசரி. கேசரின்னா சிங்கம்னு அர்த்தம். நமக்கு தெரியாததுனால சிரிப்பு வருது. உண்மையாலுமே வீட்டில் செய்கிற ரவா கேசரின்னு நினைக்க வேண்டாம். கேசரி என்று சொன்னால் சிங்கம் என்று அர்த்தம். அந்த கேசரிக்கும் அஞ்சனை மாதா அஞ்சனா தேவி, அந்த அஞ்சனா தேவிக்கும் ஆஞ்சநேய சுவாமி மகனாக பிறக்கிறார். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், ராமச்சந்திரமூர்த்தி மேலிருந்து அவதாரம் என்றால் மேலிருந்து கீழே இறங்கி வருதல் என்று அர்த்தம். அப்போ பரதன், சத்ருகனன், ஆதிசேஷன், பிரம்மன், சிவபெருமான் எல்லோருமே மேலிருந்து கீழே இறங்கி ராமனுக்காக கீழே வந்து பணியாற்றுகிறார்கள். அப்படி பார்க்கின்ற பொழுது இந்த அனுமான் என்று சொல்லக்கூடிய ஆஞ்சநேய சுவாமி யார் என்று கேட்டால், அன்பு தாய்மார்களே, சிவபெருமானே அனுமானாக தோன்றினார் என்று நாம் ஒரு செய்தி சொன்னோம். உங்களுக்கு ஞாபகம் இருக்குமான்னு தெரியல. இந்த சிவபெருமானே அனுமான் என்பதற்கு பல இடங்களில் நாம் கம்பனுடைய பாடல்களில் பார்க்குறோம். பல இடங்களில் அனுமானை பற்றி சொல்லுகின்ற பொழுது இவன் சிவபெருமானுக்கு நிகரானவன். சிவபெருமான் எப்படி காலை வாகனத்திலே வருவாரோ அதுபோல இந்த அனுமான் வருவார். கைலாய மலையை போல இந்த அனுமான் இருப்பார் என்றெல்லாம் பல்வேறு நிலைகளிலே அனுமானை பற்றி ஒரு பாடல் இரண்டு பாடல்கள் அல்ல, பல பாடல்களிலே அனுமாரும் சிவபெருமானும் ஒன்று என்று சொல்லக்கூடிய பகுதிகள் நிரம்ப இருக்கிறது. அதுபோல இந்த கர்நாடக மாநிலத்திலே இந்த ஹம்பி என்ற இடத்திலே ஆஞ்சநேய சுவாமி அனுமான் அவதாரம் செய்கிறார். அவர் பிறந்த உடனேயே ஒரு 5-6 வயசு குழந்தையாக, சிவபெருமானுடைய அம்சம் அல்லவா, ருத்ர அம்சம் அல்லவா, ஆகவே பிறந்த உடனேயே அவர் உருவத்தை பெரிய உருவமாக ஒரு 5-6 வயசு பெரிய குழந்தையாக மாறி இங்கேயும் அங்கேயும் தாவி தாவி குதிக்க ஆரம்பித்தார். உங்களுக்கே தெரியும், நீங்கள் எங்கேயாவது மலைகள் காடு பகுதிகளில் காட்டு பகுதியில் போனீங்க அப்படின்னா குரங்கு குட்டி அழகாக உட்கார்ந்துருக்கும். குட்டினாலே எல்லாமே அழகு இல்லையா? சின்ன குட்டி பாப்பாவாக இருக்கும்போது எல்லாமே அழகாகத்தான் இருக்கிறது. அந்த குரங்குட்டி என்ன செய்யும்னா அம்மாவோட வயிற்றை இறுக்கி அது கட்டிக்கிட்டு இருக்கும். அதில் ஒரு கருத்து, தத்துவ கருத்து இருக்குது, அதை நம்ம பின்னாடி பார்ப்போம். அதனால் அந்த குரங்குட்டி என்ன செய்யுதுன்னா அஞ்சனா மாதாட்ட பிறந்த அந்த ஆஞ்சநேயர் அனுமான், மான் என்றால் புகழ் உடையவன் என்று அர்த்தம். அனுமான் என்றால் தாடையிலே வடு உடையவன். இங்கே இந்த ஆஞ்சநேய சுவாமியுடைய அந்த ஃபோட்டோ பச்சை கலரில் ஆஞ்சநேய சுவாமி அமர்ந்திருக்கிறார். அவருடைய இங்கேயே ராமாயணம் கேட்கறதுக்கு அவரே இங்கே உட்கார்ந்துருக்கிறார். அந்த ஆஞ்சநேய சுவாமியுடைய இந்த வாய் பகுதியை பார்த்தீர்கள் என்று சொன்னால், வாய் பகுதியில் ஒரு தாடை கிட்ட ஒரு வடு இருக்கும். நம்ம இங்கே அது கிழிச்ச ஒரு வடு இருக்கும் இல்லையா, அதுபோல் வடு இருக்கும். ஏன் அப்படி வடு இருக்கிறது என்று சொன்னால், அனுமான் என்று சொன்னாலே வடுவினால் புகழ் உடையவன். தாடையிலே வடு ஏற்பட்டு ஒரு புண்ணு மாதிரி, ஒரு கோடு போட்ட புண்ணு மாதிரி ஏற்பட்டு அதனால் புகழை உடையவன் அர்த்தம். இவர் என்ன பண்ணாரா, இந்த ரொம்ப அழகான கதை, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். சின்ன குழந்தைகள் கவனமாக கேளுங்க. ஆஞ்சநேய சுவாமிக்கு. தம்பி, ஏற்கனவே சொல்லிட்டேன், குரல் கொஞ்சம் பன்னீர் சோடானால கிச்சு கிச்சுங்குது. முடிஞ்ச அளவுக்கு பேசுகிற தாய்மார்கள் மன்னிச்சுக்கணும். இன்றைக்கி ஒரு நாளைக்கு சரியாயிடும். அன்பு குழந்தைகளே, இந்த அனுமான் பிறந்த உடனேயே என்ன செய்தார்னா ஆகாயத்தை பார்த்தார். அங்கே சூரிய பகவான் பெரிய ஆரஞ்சு பழம் மாதிரி பெரிய சூரியன் இருந்தது. இந்த குரங்குட்டிக்கு என்ன ஆசை வந்தது அனுமானுக்கு, இது ஏதோ ஆரஞ்சு பழம் போல இருக்குன்னு நினச்சி, சிவபெருமானுடைய அவதாரம் அல்லவா, அதனால் இந்த அனுமான் தாவி குதித்து நேராக இந்த ஆஞ்சநேய தாவி குதித்து அந்த சூரிய பகவானை போய் பிடிப்பதற்காக
கிட்டக்க போய் பிடிச்சு அதை சாப்பிட்றதுக்காக இந்த ஆணுமான் முயற்சி பண்ணாராம். அப்படி தாவி பிடிக்கும்போது சூரியனுக்கே ஒரு பயம் வந்தது. அப்பா இவன் வர்ற வேகத்தை பார்த்தா நம்மளையே பிடிச்சிருவான் போல இருக்குன்னு அவரே கொஞ்சம் பின்னாடி போகிற அளவுக்கு அவருடைய வேகம் இருக்கு. வாயு புத்திரன் என்று சொல்லுகிறோம். சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த சூரிய பகவானை நோக்கி பாயும்போது இந்திரன் பார்த்தா. இந்திரன் என்ன செய்தார்னா, இந்த சூரியனை இந்த அனுமான் விழுங்கிட்டார், எடுத்து பழம் நினைச்சு சாப்பிட்டுட்டார்னா உலகமே இருண்டு போய்விடும். அதனால உலகத்தில் இருட்டை தவிர்க்க வேண்டும் என்பதற்காக இந்திரன் என்ன செய்தான், கையில் ஒரு வஜ்ர ஆயுதம் வச்சிருப்பான். வஜ்ர ஆயுதம், முருகப்பெருமான் கையிலே வேல் வைத்திருப்பதை போல இந்திரன் ஒரு வஜ்ராயுதம் வைத்திருக்கிறான். இந்த வஜ்ராயுதத்தினால் இந்த அனுமானுடைய இந்த தாடை பகுதி, இப்போதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன், தாடையில் ஏன் சார் வடு வந்தது, ஒரு வடு இருக்கு இல்லையா, அது எதனால் வந்தது என்று சொன்னால், இந்திரன் அந்த வஜ்ராயுதத்தினால் அப்படி ஓங்கி ஒரு கன்னத்தில் அரைகிற மாதிரி லேசாக தான், ரொம்ப வேகமாக அடிக்கல, லேசாக அடித்த உடனே ஆஞ்சநேய சுவாமி மயக்கம் போட்டு கீழே வந்து விழுந்து விடுகிறார். உடனே வாயு பகவானுக்கு கோபம் வந்தது. என்னுடைய அம்சமாக இருக்கக்கூடிய அனுமானை நீங்கள் தண்டனை கொடுத்ததுனால நான் இந்த உலகத்தில் காற்றே இல்லாமல் செய்து விடுகிறேன்னு வாயு பகவான் சொன்ன உடனே எல்லோரும் சென்று, வாயு பகவானே ஒன்றும் தப்பாக நினச்சிக்காதீங்க, நாங்கள் தெரியாமல் அந்த குழந்தைய அப்படி கன்னத்தில் சில நேரம் லேசாக தட்டுவோம்ல கன்னத்தில், அது மாதிரி அடிச்சிட்டோம். அது அந்த அனுமானுக்கு ஒரு வாடை, ஒரு தாடையில் ஒரு வடு போல நீண்ட வடு மாதிரி ரெண்டு பக்கம் வந்து போச்சு. அதனால தெரியாமல் செய்துட்டோன்னு சொல்லி உங்கள் மகனுக்கு நாங்கள் வேண்டிய வரங்களை தருகிறோம் அப்படின்னு எல்லோரும் எல்லா வரங்களையும் கொடுத்தார்கள். சூரியன் பார்த்தா, சூரிய பகவான் இந்த அனுமானை கூப்பிட்டு, உனக்கு அஷ்டமா சித்திகளையும் நான் தருகிறேன். எப்போ 8 வயசு 10 வயசு இருக்கும்போது, ஏற்கனவே வாளுக்குட்டியாக இருக்கு, இங்கேயும் அங்கேயும் தாவுது. பிறந்த உடனே ஆகாயத்தில் தாவி போய் சூரியனை விழுங்கிறதுக்காக போனார் ஆஞ்சநேய சுவாமி. அதனால் உனக்கு அஷ்டமா சித்திகளையும் நான் தருகிறேன் என்று சூரிய பகவான் சொன்னார். அஷ்டமா சித்திகள்னா அதுக்கு ஒரு பெரிய விளக்கம் கொடுக்கணும், நமக்கு நேரம் இல்லை. அகிமா, மகிமா, கரிமா, லகிமான்னு திருமூலர் ஒரு 8 வகையான சித்திகளை சொல்றார். உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்றேன். உருவத்தை பெரிய உருவமாக மாற்றலாம், உருவத்தை சின்ன உருவமாக மாற்றிக்கொள்ளலாம், காற்றோடு காற்றாக. இப்போ நான் இங்கே இருப்பேன், திடீர்னு அப்படியே மறைஞ்சு அங்கே போய் ஸ்டேஜில் மேலே அங்கே விளையாடுற பிள்ளைகள்கிட்ட போயிருப்பேன். திடீர்னு இங்கேருந்து மறைஞ்சு போய் இந்த கேட்டுக்கு அந்தாண்ட போய் இப்போ எப்படி சார் போனீங்கன்னா, இதெல்லாம் இந்த சித்து வேலைகள், அட்டமா சித்திகள் கைவர பெற்றால் இப்படியெல்லாம் செய்யலாம். தண்ணீரில் நடக்க முடியுமா, குளத்து தண்ணீர் மேலே காலை வச்சு நடக்க முடியுமா, வில்ல விழுந்துருவோம். ஆனால் இந்த அட்டமா சித்திகள் கைவர பெற்றால் தண்ணீரிலே நடக்கலாம், நெருப்பிலே இறங்கி நெருப்பிலே நடந்து செல்லலாம், நமக்கு உடம்பு சூடாது, ஆகாயத்திலே பறந்து செல்லலாம். அது மட்டுமல்ல, உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா, உன்னை மனதில் என்ன இன்னும் மைக் செட் ஆகல நமக்கு, அதுக்குள்ள சொற்பொழிவு முடிஞ்ச போல, நீ மனதில் என்ன நினைக்கிறாயோ அது அப்படியே நான் சொல்லிடுவேன். இப்போ தம்பி அப்படியே நினச்சி இவன் இந்த பாப்பா என்ன நினைக்குது என்பதை நாம் அப்படியே சொல்லக்கூடிய ஆற்றெல்லாம் இந்த அட்டமா சித்திகளை கைவர பெற்றால் வரும். ஆஞ்சநேய சுவாமிக்கு இந்திரன் பார்த்தான், எந்த ஆயுதத்தினாலும் உன்னை அடித்தாலும் உனக்கு ஒன்றும் வராது என்ற வரத்தை அந்த அனுமான் 8 வயசு குழந்தைக்கு கொடுத்தார். இப்படி எல்லா தேவர்களும் எல்லா விதமான சக்திகளையும் அனுமானுக்கு கொடுக்க, அனுமான் என்ன செய்தார்? தம்பி கரெக்டாக இருக்கு, ஹலோ ஹலோ அப்படியே தம்பி ரொம்ப குறைச்சிடாதீங்கப்பா, கிளாஸ் எடுக்கணும், நாளைக்கு வேற இருக்கு நிகழ்ச்சி. இந்த அனுமான் என்ன செய்தார் என்று சொன்னால், இந்த ரிஷியமுக பருவத்தில் விளையாட ஆரம்பித்தார். இப்போ நம்மெல்லாம் சின்ன கிரிக்கெட்டு பந்தை தூக்கி போட்டு விளையாடுற மாதிரி இந்த அனுமான் என்ன பண்ணாரா, ஒரு பெரிய புளிய மரத்துக்கு போவார். ஏன்னா இவர்கிட்ட தான் பலம் இருக்குது இல்லையா, உடம்பு பலம் இருக்குது. அந்த புளிய மரத்தை அப்படியே வேரோடு பிடுங்கி அப்படியே ஆகாயத்தில் தூக்கி போடுவார், கீழே வந்து விழுவும். பக்கத்தில் ஒரு பெரிய மலை பாறாங்கல் இருக்குது, அந்த பாறாங்கல்லை எடுத்து மேலே தூக்கி போடுவார், கீழே வந்து விடும். இது போல் அவர் விளையாட ஆரம்பித்தார். இந்த மாதிரி விளையாட ஆரம்பித்தா அந்த ஊரில் யார் இருப்பா? இப்போ நம்ம இங்கே இருக்கிறோம், திடீர்னு ஆஞ்சநேய சுவாமி இங்கே வந்து ஒரு பெரிய மலையை தூக்கி மேலே போட்டான்னு வச்சுங்க, நம்ம ரோட்டில் நடமாட முடியுமா? எப்பா தலைவரே தலையில் வந்து விழுந்துற போதுன்னு பயந்துக்கிட்டே இருப்போம். அதனால் அங்கே இருக்கக்கூடிய முனிவர்கள் எல்லோரும் அந்த அனுமானுக்கு ஒரு சாபம் கொடுத்தார்கள். சிலருடைய சாபம் சிலருக்கு வரம், சிலருடைய வரம் சிலருக்கு சாபம். இதுதான் ராமாயணத்தோடைய கதை, மாறி மாறி வந்துக்கிட்டே இருக்கும். அதுபோல் இந்த அனுமானுக்கு ஒரு சாபம் கொடுத்தார்கள். என்ன சாபம் என்று சொன்னால், உன்னுடைய சக்திகள் அத்தனையும் உனக்கு மறைந்து போய்விடும், மறந்துடுவனி.
ஒன்ட்டேருந்து முழுமையாக விலகாது. ஆனால் உனக்கு இந்த சக்தி இருக்கிறதே தெரியாமல் மறந்து போய்விடுவாய். சரி, அப்படி மறந்து போனால் என்ன ஆகும் சார் அப்படின்னா, யாராவது ஒருவர் உனக்கு நினைவுபடுத்தினால், எக்கோ ஆகுதானே, கரெக்டாக இருக்கா, யாராவது ஒருவர் உனக்கு நினைவுபடுத்தினால் அந்த சக்திகள் மீண்டும் உனக்கு ஞாபகத்திற்கு வரும் என்று அங்கே இருக்கிற முனிவர்கள் எல்லாம் ஒரு சாபம் கொடுத்தார்கள். உடனே சக்தி போன உடனே இந்த 9 வயசு பையன் என்ன பண்ணான், அனுமான் அம்மா கிட்ட வந்து, ஏம்மா நான் வாழுத்தனம் பண்ணுறோன்னு எல்லாரும் என்னை திட்டுறாங்களேம்மா, நான் என்ன தான் செய்யட்டும்னோடனே அப்பா பார்த்தார். இந்த மாதிரி சுற்றிக்கிட்டு இருக்கிறதுக்கு காரணமே நீ பள்ளிக்கூடம் போகாதது தான். வாத்தியார்னு ஒருத்தர் இருந்து உன்னை ஒரு கம்பை வச்சு மிரட்டி உன்னை சரிவழிப்படுத்தினார்னா நீ ஒழுங்காக இருப்ப. அதனால் என்ன செய்யலான்னு சொல்லி அவங்க அப்பா என்ன பண்ணார், ஒரு வாத்தியார்கிட்ட கொண்டு போய் பள்ளிக்கூடத்தில் பாடம் படிக்கிறதுக்காக அனுமானை கொண்டு போய் சேர்த்து விட்டார். யார் அந்த வாத்தியார் என்று சொன்னால் சூரிய பகவான். ஆகாயத்தில் இருக்கிற சூரியன்கிட்ட போய் அனுமான் போய் தன்னை குருவாக ஏற்றுக்கொள்ள வேண்டும், தன்னை சீடனாக தாங்கள் சரிப்படுத்த வேண்டும் என்று சொல்ல அந்த சூரிய பகவான் இடத்திலே சென்று இவர் வணங்கினார். சூரியன் பார்த்தார், இவர் அனுமான் எனக்கு பாடம் எடுக்கிறதுக்கு கிளாஸ் எடுக்கிறதுக்கெலாம் நேரம் இல்லை. ஏன், நானே 365 நாளும் இந்த உலகத்தை சுற்றி சுற்றி தேரில் 7 குதிரைகள் பூட்டப்பட்ட தீரில் நான் வந்து கொண்டிருக்கிறேன். அதனால் எனக்கு பாடம் எடுக்க முடியாது. நான் எப்போ பாடம் எடுக்கிறேனோ அப்போ நீ படிக்க தான் முடியும், மற்ற நேரத்தில் நீ படிக்க முடியாது என்று சொன்னோன்னே, பரவாயில்ல குருநாதரே, நீங்கள் எப்பொழுது பாடம் எடுத்தாலும் அவற்றை நான் படிப்பதற்கு தயாராக இருக்கிறேன் என்று அனுமான் சொல்ல, அப்பொழுது சூரிய பகவான் சொன்னார், நான் ரதத்தில் தேரில் போய்கிட்டே இருப்பேன். சரி, அப்படி தேரில் போய் கொண்டிருக்கின்ற பொழுது நான் பாடங்களையும் சாஸ்திரங்களையும் இந்த வேத ஆகமங்களையும் தர்ம சாஸ்திரங்களையும் உனக்கு சொல்லிக் கொடுப்பேன். சரி சுவாமி, நீ என்ன செய்யணும், அவற்றை பாடமாக நல்ல பத்திரமாக கேட்டு படிச்சுக்கணும். பார்த்தீங்களா, நீங்கள் சொற்பொழிவு கேட்க மாட்டேன்னு பேசிக்கிட்டு இருக்கிறீங்களே, இந்த ஆஞ்சநேய சுவாமி எப்படி ஒரு சாஸ்திர கலையை கற்பதற்காக எவ்வளவு சிரமப்பட்டிருக்காருன்னு பாருங்கள். அப்போ சூரிய பகவான் தேரில் போயிட்டே இருப்பார். ஆஞ்சநேய சுவாமி என்ன செய்வாராம், பின்னாலே ஓடிக்கொண்டே படிப்பாராம். முன்னாடி தானே ஓட முடியும், ஆஞ்சநேய சுவாமி பின்னால் ஓடிக்கொண்டா, தேர் வந்துக்கிட்டே இருக்குது, திருவாரூர் தேர் மாதிரி சூரியனுடைய தேர் வந்து கொண்டே இருக்கிறது. அதனால் ஆஞ்சநேய சுவாமி பின்னால் ஓடிக்கொண்டே படிப்பாராம். இப்படி படித்து முடித்து குருநாதருக்கு குரு தட்சணை என்ன வேணும்னு கேட்டார். குருநாதரே, உங்களிடத்தில் நாங்கள் எல்லா விதமான சாஸ்திரங்களையும் பயின்றிருக்கிறேன், உங்களுக்கு என்ன தட்சணை வேண்டும்? எனக்கு ஒன்றும் இல்லைப்பா, எதுவுமே ஃபீஸு கொடுக்காமல் படிக்கப்படாது. இலவசமாக ஒரு விஷயம் கொடுத்தாலே அதற்கு மரியாதை மதிப்பு இருக்காது. ஏதாவது அதற்கு ஒரு தட்சணை பெற்றுக்கொண்டு தான் ஒரு விஷயத்தை கற்றுக்கணும். இன்னும் சொல்ல போனால், நீங்கள் யார்ட்டையாவது சைக்கிள் ஓட்ட கற்றுக்கிட்டா கூட ஒரு அண்ணன்ட்ட, அந்த அண்ணனுக்கு ஒரு டைரி மில்க்கு முட்டாயாவது 10 ரூபாய்க்கு வாங்கி தரணும். அவர் தான் உங்களை பொறுத்த வரைக்கும் குரு. ஏன், சைக்கிள் ஓட்ட அந்த பெரிய அண்ணன் தானே உனக்கு கற்றுக் கொடுக்குறான். அதனால் குருநாதர்கிட்ட ஏதாவது ஒரு பொருளை கொடுத்து, ஒரு தட்சணையை கொடுத்து தான் நாம் ஒரு விஷயத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். சூரிய பகவானை பார்த்து அனுமான் கேட்டார், உங்களுக்கு நான் என்ன குரு தட்சணையா, ஃபீஸு டியூஷன் ஃபீஸு கட்டுற மாதிரி என்ன குரு தட்சணை கொடுக்க வேண்டும் என்று கேட்க சூரிய பகவான் சொன்னாராம், என்னுடைய அம்சமாக சுக்ரீவன் என்று ஒரு ராஜா வருவான். கிஷ்கிந்தா நகரத்தினுடைய இளவரசனாக சுக்ரீவன் வருவான். அவன்கிட்ட போய் நீ மந்திரியாக நண்பனாக சேரணும். 1. 2வது ஒரு குரு தட்சணை இருக்குது. அக்கா கேட்டுக்கிட்டு தானே இருக்குது, நீ எங்கே போ, விளையாட போ, அதை ஏன் கிளப்பிட்டு போகிற, ஓடு. 2வது ஒரு குரு தட்சணை இருக்குது. என்ன குரு தட்சணை அப்படின்னா, ராமன் சூரிய குலத்தில் தோன்றிய ராமனுக்கு நீ தாசனாக இருக்க வேண்டும். கடைசி கால வரைக்கும் ராமச்சந்திரமூர்த்திக்கு நீ தாசனாக இருக்க வேண்டும் என்ற இந்த 2 தட்சணையை சூரிய பகவான் கேட்டு பெறுகிறார். அதுபோல் இந்த கிஷ்கிந்தா என்று ஒரு நகரம் இருக்குது. இப்போ இந்த கதை அப்படியே இருக்கட்டும். எங்கே ராமனும் லக்ஷ்மணும் வர்றாங்க, ஒரு அந்தனர் வேடத்தில் ஆஞ்சநேய சுவாமி வர்றாருன்னு பார்த்தோம் இல்லையா, இந்த கதை அப்படியே இருக்கட்டும். இப்போ கிஷ்கிந்தா நகரம், ஏன்னா ராமன் அப்படி தான் சொல்லி ஆகணும். இந்த கிஷ்கிந்தா நகரத்தில் என்ன கதை நடக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம இங்கேருந்து தொடருவோம். அன்பு பிள்ளைகளே, நாம் நேற்றைய தினம் ஒரு கதை பார்த்தோம். ஜடாயு என்ற பறவை ராவணனோடு போர் செய்து வீர மரணம் அடைந்து ஆகாயத்திலே புஷ்ப விமானத்தில் கடத்திட்டு கொண்டு போய் அவன் சிறைப்படுத்தான் சீதை மாதாவை. அந்த அசோகவனம் என்ற இடத்துல சீதை மாதாவை சிறையில் வச்சான் ராவணன். அப்படி போகும்போது அந்த
சீதை மாதா என்ன பண்ணான்னா தன்னிடம் இருக்கக்கூடிய நகைகளை எல்லாம் ஒன்று ஒன்றா எடுத்து கயிட்டி கீழே வீசி எறிஞ்சிக்கிட்டே வந்தான். நீங்கள் ஒரு லாஜிக்கலாக ஒரு கேள்வி கேட்கணும், சார் ராமனும் சீதையும் லக்ஷ்மணனும் காட்டுக்கு போகும்போது நகைகள்லாம் போட்டுக்கிட்டு போனாங்களா, இல்லை சிட்டி யூனியன் பேங்க் லாக்கரில் வச்சுட்டு போனாங்களா, அங்கே போய் காட்டில் இருக்கிற அந்த பாப்பா உட்கார்றா கண்ணு செல்லம் உட்காரு சீக்கிரம் உட்காரு, அப்படி காட்டிலேருந்து எப்படி அந்த நகைகள் எல்லாம் யார் கொடுத்தார் என்று சொன்னால் அத்திரி முனிவர் அனுசுயா தேவி கொடுத்தது. அந்த அத்திரி முனிவர் என்ற முனிவரும் அந்த நகைகளை எல்லாம் கொடுத்தார் சீதை மாதாவுக்கு காட்டில். அந்த நகைகளைத்தான் சீதை மாதா ஒன்று ஒன்றாக வீசி எறிந்தாள் என்று பார்க்கிறோம். இப்போ அது ஒரு பக்கம் இருக்கட்டும். கிஷ்கிந்தா நகரத்தில் வாலி சுக்ரீவன் என்று 2 அண்ணன் தம்பிகள் குரங்கு இனம் வான இனத்தை சார்ந்தவர்கள். அந்த வானர இனம் என்று சொன்னால் முகம் என்பது குரங்கு அமைப்பிலே இருக்கும், மனிதன மாதிரி கைகால் இருக்கும், ஆனால் வால் இருக்கும், குரங்கு மாதிரி வால் இருக்கும். இது வானர இனம். இது மாதிரி வாலின்னு ஒரு கிஷ்கிந்தாவை ஆட்சி செய்யக்கூடிய ராஜா வாலி இருக்கிறான். அவனுடைய தம்பி சுக்ரீவனாக இருக்கிறான். அன்பு பிள்ளைகளே, ராமச்சந்திரமூர்த்திக்கு, சீதா பிராட்டியாருக்கு, ஆஞ்சநேய சுவாமிக்கு, வெற்றிவேல் முருகனுக்கு. அன்பு குழந்தைகளே, வாலியும் சுக்ரீவனும் அண்ணன் தம்பி. அந்த வாலியும் சுக்ரீவன் இருவரும் அண்ணன் தம்பியாக இருக்கிறார்கள். இந்த வாலி மிகுந்த பலசாலி. அன்பு பிள்ளைகளே, ஒரு செய்தியை நீங்கள் கவனிக்கணும். இந்த வாலிக்கு ஒரு பெரிய வரம் இருக்குது. என்ன வரம்னா, யாருக்கிட்டையாவது அந்த வாலி நேருக்கு நேராக சண்டை போட்டான்னா எதிராளிகிட்ட இருக்கிற பலம் பாதி பலம் வாலிக்கு வந்துடும். அப்போ யார் ஜெயிப்பா? வாலி தான் ஜெயிப்பான். யாருனாவது வாலிகிட்ட போய் சண்டை போட போவானா? போக மாட்டான். அப்போ வாலி யாரோடு போர் செய்தாலும் எதிராளிகிட்ட இருக்கிற பலம் பாதி பலம் வாலிக்கு வந்துடும். இப்படி ஒரு வரத்தை அந்த வாலி பெற்றிருக்கிறான். அது மட்டுமல்ல, இவன் பெரிய வீரன்னு சொல்கிறார். அன்பு பிள்ளைகளே, இந்த வாலியை பற்றி ரொம்ப அற்புதமான ஒரு செய்தி இருக்குது. ரொம்ப நல்லா இருக்கும், நகைச்சுவையாக கேளுங்க. ஓடுறா தம்பி, சரியாக வராது, நீ ஓடுங்க. வெரி குட். ஆமாம், அப்படி போனால் தான் சரியா இருக்கிற பிள்ளைகளாச்சும் நல்லா கேட்கும். அன்பு குழந்தைகளை கவனிங்க. இந்த வாலி சிவபூஜை செய்கிறான். எப்படி சிவபூஜை செய்கிறான்னா, உங்களுக்கு தெரியும், சிவலிங்கம் இருக்குது. அந்த லிங்கத்துக்கெல்லாம் மலர்களை சாத்தி சிவபூஜை செய்கிறான். இலங்கையை ஆண்ட ராவணன் என்ன செய்கிறான்? நேற்றுக்கே அந்த கதை சொன்னோம். ராவணன், கும்பகர்ணன், அவருடைய தம்பி விபீஷணன், ஒரே ஒரு தங்கச்சி சூர்பனகைன்னு பேர். சூர்பனகைனா என்ன அர்த்தம்னு சொன்னோம்? பரவாயில்ல ஐயா, முரத்தை போன்ற நகங்களை உடையவள். ஆகா, பிள்ளைகளை ரொம்ப மகிழ்ச்சி. நீங்களே ஒரு கைத்தறல் கொடுங்க, மகிழ்ச்சி, நல்ல விஷயம் இல்லையா? இந்த மாதிரி கேட்டால் தான் சொல்கிற எனக்கும் நானே உடம்பு சோர்வாக வந்தாலும் என்ன அறியாமல் ஒரு வேகம் வரும். அன்பு பிள்ளைகளை, வெற்றிவேல் முருகனுக்கு. அந்த ராவணன் என்ன பண்ணா, உலகத்திலேயே நான் தான் பெரிய வீரன், என்னை தாண்டி ஒரு வீரன் இந்த உலகத்திலேயே இருக்கக்கூடாது. அப்படின்னா என்ன செய்யணும்? யாரோ இந்த வாலின்னு ஒருத்தர் இருக்கானே, ஆமாம், அந்த வாலியை எப்படியாவது தீர்த்து கட்டிட்டோம்னா நாம் மட்டும்தான் ராஜா. வாலிகிட்ட போய் நேருக்கு நேராக என்ன பண்ண முடியாது, சண்டை போட முடியாது. ஏன்? சண்டை போட்டால் எதிராளியோட பலத்தில் பாதி பலம் வாலிக்கு வந்துடும். அதனால எதிராளி தோற்று போயிடுவான். அன்பு குழந்தைகளை கவனிங்க. அதனால இந்த ராவணன் என்ன பண்ணா, பின்பக்கமாக தாக்குவதற்காக வந்தான். அப்போ வாலி என்ன செஞ்சிட்டு இருந்தான்னா, சிவபூஜை செய்து கொண்டிருந்தான். உங்களுக்கு தெரியும், சிவலிங்கம் வைத்து சிவலிங்கத்துக்கு அபிஷேகம், தண்ணீரினால் அபிஷேகம் செய்து, மஞ்சப்பொடி திரவிய பொடியினால் அபிஷேகம் செய்து, பால் நெய் தயிர் தேனினால் அபிஷேகம் செய்து, பஞ்சாமிர்த அபிஷேகம் செய்து, ஓம் ஈசானாய நமக, ஓம் தத்புருஷாய நமக, ஓம் அகோராய நமக, ஓம் வாமதேவாய நமக, ஓம் சத்யோஜாதாய நமக, ஓம் இரதாய நமக, ஓம் சிரசாய நமக, ஓம் சிகாய நமக, ஓம் கவசாய நமக, ஓம் நேத்ரோப்பியோ நமக, ஓம் 'ஓம் 'அஸ்திராய நமக, 'ஓம் 'நேத்ரோப்பியோ நமக, 'ஓம் 'நேத்ரோப்பியோ நமக, 'ஓம் 'அஸ்திராய நமக, 'ஓம் 'நேத்ரோப்பியோ நமக, 'ஓம் 'அஸ்திராய நமக, 'ஓம் 'அஸ்திராய நமக, 'ஓம் 'அஸ்திராய நமக, 'ஓம் 'நேத்ரோப்பியோ நமக, 'ஓம் 'நேத்ரோப்பியோ நமக, 'ஓம் 'அஸ்திராய 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 நமக, 'ஓம் 'நேத்ரோப்பியோ நமக
அந்த 11 மந்திரங்களையும் சொல்லி வாலி சிவபூஜை செய்தான். இந்த ராவணன் என்ன திட்டம் போட்டான், இந்த வாலியை பின்பக்கமாக ஓடி, செல்லக்குட்டி இங்கே வாடகை கண்ணு இங்கே வா, இங்கே உட்கார், இதுதான் தண்டனை உனக்கு, இங்கே வா, பபிள்கம் திங்கிறல்ல, தின்னுக்கிட்டே இரு, வாயை பேசாத. முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு. சிவகுமார் ரொம்ப அமைதியாக கதை சொல்லுப்பா, கோவப்படாதப்பா. பாஸ் வச்சுங்க ஜி, இதை பாஸ் வச்சுருங்க போதும். குரங்குக்கு எதில் வலிமை ஜாஸ்தினா அதோடைய வாலிலே தான் வலிமை ஜாஸ்தி. இந்த வாலி என்ன பண்ணுச்சான், என்ன ஜி இதுவும் சத்தம் வந்துக்கிட்டே இருக்கு, வேண்டாம் ஜி ஆஃப் பண்ணிடு. இந்த அப்படியே கேட்குறோமா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த வால் என்ன செஞ்சிச்சுன்னா, வாலியுடைய வாளானது நேராக அந்த ராவணனை சென்று ஒரே கட்டாக கட்டி அப்படியே இழுத்து எடுத்துகிட்டு வந்தது. நீங்கள் ஒரு வடிவேலுடைய ஒரு காமெடி பார்த்துருப்பீங்க. அவர் திருட தெரியாமல் திருடி ஒரு இன்ஸ்பெக்டர் மாதிரி ஒருத்தர் இருப்பார். அந்த இன்ஸ்பெக்டருடைய அந்த பேக்கெட்டில் கையை விட்டு திருடுவார். அப்போ என்ன ஆகும்னா, அவர் பேக்கெட்லேயே அந்த கை விரல் மாட்டிக்கும். பார்த்துருக்கிறீங்களா அந்த காமெடி? வெரி குட். அப்போ என்ன ஆகுதுன்னு சொன்னால், அது மாதிரி இந்த வாலியோட வால் என்ன செஞ்சுது அப்படின்னாக்கா, அந்த ராவணனை அப்படியே கட்டி கொண்டு வந்தது. அப்படி கட்டி கொண்டு வந்த உடனே என்ன பண்ணுச்சு அப்படின்னாக்கா, அவன் மாட்டிக்கிட்டான். இவன் மாட்டிக்கிட்டு சத்தம் போட்டால் என்ன ஆகிடுவான், வாலி முழிச்சுக்குவான், யாராதுன்னு திரும்பி கேட்டுருவான். வேறு வழி இல்லாமல் ஆப்போசைத்த குரங்கு மாதிரி அந்த ராவணன் என்ன பண்ணான், அந்த வாலியினுடைய பின்பாகவே அப்படியே போக ஆரம்பித்தான். நீங்கள் இந்த காமெடியில் நல்லா பார்த்துருப்பீங்க. அவன் அந்த வடிவேல் அந்த பேக்கெட்டில் கையை விட்டு மாட்டிக்குவான், இவன் பின்னாடியே நடந்து போயிட்டே இருப்பான். சரி சார், அப்படி பின்னாடியே நடந்து போயிட்டே இருப்பான். அந்த காமெடி நம்ம பார்த்துருப்போம். அது மாதிரி இந்த ராவணன் என்ன பண்ணான்னா, வாலிக்கு பின்னாடி போயிட்டே இருக்கிறான். ரொம்ப தூரம் போகிறான் வாலி, அரண்மனையை நோக்கி போகிறான். அந்த வாலியோட மகன் பேர் அங்கதன்னு பேர். அப்படியே இருக்கட்டும், கரெக்டாக இருக்குது, இதை மாற்றாதீங்க, நாளைக்கும் அப்படியே இருக்கட்டும், அந்த செட்டையே அப்படியே மாற்ற வேண்டாம். இந்த வாலிக்கு ஒரு மகன் இருக்கிறான். அந்த மகன் பேர் என்னென்னா அங்கதன்னு பேர். அந்த அங்கதன் அழகாக குட்டி, குரங்கு குட்டியும் ஒன்று தொட்டிலில் தூங்கிக்கிட்டு இருக்கு. வாலியினுடைய மனைவி பேர் தாரைன்னு பேர். இந்த வாலி என்ன பண்ணா, அரண்மனையை நோக்கி வந்தான். அப்படி வந்த உடனே பின்னாடி வாலில் சத்தம் போடாமல் 10 தலையோட ராவணன் என்ன பண்ணான், சத்தம் போடாமல் பின்னாடி வந்துக்கிட்டு இருக்கான். தாரை பார்த்தா, ஏங்க யாருங்க இது, உங்களுக்கு பின்னாடி ராவணன் 10 தலையோட ஒரு ஆள் 10 தலையோட வந்துக்கிட்டு இருக்கான், யாருங்க இது அப்படின்னோடனே தான், அப்போ தான் வாலியே திரும்பி பார்த்தானா, ஓ யாருப்பா இங்கே, எனக்கு பின்னாடி யார் நிற்கிறதுன்னு திரும்பி பார்த்தா ராவணன் நிற்கிறான். ஒன்றும் இல்லை வாலி, உன்னை பார்க்கறதுக்காக வந்தேன்னு போய் சொன்னான், இல்லாட்டி அடிப்பான். ஏன் உடனே வாலி கேட்டான், நீ பார்க்க வந்தேன்னா முன்னாடி பக்கம்ல வரணும், என்னோட பின்பக்கமாக எதுக்குடா வந்த ராவணா அப்படின்னு டா போட்டு பேசினான். ஒன்றும் இல்லை வாலி, என்னை ஒன்றும் பண்ணிடாதே, சும்மனாச்சும் உன் கூட நட்பு பாராட்டுவதற்காக வந்தேன். ஓ பொய் சொல்றியா நீனு, இப்போ பார் அப்படின்ட்டு அந்த அங்கதன் படுத்திருந்தான் நான் தொட்டில்ல. அங்கதா, நீ இப்போ 8 பூச்சி பார்த்துருப்ப, ஆமாம். 10 தலை பூச்சி பார்த்துருக்கிறியா? இல்லை. தபார் 10 தலை பூச்சி பாருன்னு சின்ன பிள்ளைகளுக்கு நாம் விளையாட்டு ஜாமானை வச்சு தொட்டிலில் காட்டுற மாதிரி ராவணனை போட்டு ஒரு குலுக்கி வாள் அப்படியே தூக்கி விட்டெறிஞ்சானா வாலி. அப்போ எவ்வளோ பெரிய வலிமையாக வாலி இருந்திருக்கிறான்னு நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். வாலியினுடைய வலிமையை சொல்லுவதற்காக சொல்கிறேன். அப்போ எவ்வளோ பெரிய வலிமை உடையவனாக வாலி இருந்திருக்கிறான். அந்த வாலினால் தூக்கி எறிந்த உடனே ராவணன் நேராக போய் இலங்கை மாநகரத்தினுடைய அந்த அரண்மனையில் மேல் மாடியில் போய் கீழே பொத்துன்னு விழுந்தான். கீழே விழுந்த உடனே தலையெல்லாம் வாரி சரி பண்ணிக்கிட்டான். யாரும் பார்க்கலையே நினச்சி நல்ல சத்தம் போடாமல் உள்ளே ஓடிட்டானான். அப்போ ராவணனே ஒருத்தன்ட்ட தோத்து போனான் என்று சொன்னால் அது மாவீரன் வாலியிடம். அன்பு குழந்தைகளே, இந்த வாலியும் சுக்ரீவனும் அற்புதமான அண்ணன் தம்பிகளாக இருக்கிறார்கள். இந்த வாலி சுக்ரீவனை எப்போது என்ன செய்வாங்கன்னா, மாயாவி என்று ஒரு அரக்கன் என்ன பண்ணுவான்னா, இவர்கிட்ட வாலியிட சண்டை போட்டு எப்போதும் வந்துக்கிட்டே இருப்பான். ஒரு நாள் இந்த மாயாவி அரக்கன் வாலியை அடிப்பதற்காக வந்தான். வாலிகிட்ட எதிர்த்து நின்று ஜெயிக்க முடியாது தெரியும். இருந்தாலும் சும்மனாச்சுக்கு என்ன பண்ணுறது, வம்பு வளர்க்குறது, சண்டை போடுறது. மதுரையில் சொல்லுவாங்க, மதுரை பக்கம் போனீங்கன்னா சொல்லுவாங்க, உரண்டைக்கு இழுக்கிறதும்பாங்க. உரண்டைக்கு இழுக்கிறதுனா எனக்கே ரொம்ப நாள் என்னன்னு தெரியல. என்ன உரண்டை, அது என்ன இழுக்கிறது அப்படின்னா வம்பு வளர்க்குறது. எங்கே அண்ணன் எங்கே அடிங்கண்ணே, அடித்து பாரு, மாறி பண்ணி அடிங்க பார்ப்போம், அடித்து பாரு அப்படின்னு சும்மனாச்சுக்கு அவர் என்ன பண்ணுறது, வம்பு வளர்க்குறது. அது மாதிரி உரண்டைக்கு இழுக்கிறதும்பா மதுரையில். அதுபோல் இந்த மாயாவி என்ற அரக்கன் என்ன செய்தான், இந்த வாலியை வம்பளத்தான். டே வாலி, தைரியம் இருந்தா என்ன நீ கொண்டு வீழ்த்து காடுறா வாலி, வா சண்டைக்கு வா அப்படின்னோடனே
வாலி கோபம் வந்து இனிமேல் இந்த வயலை உயிரோடு விடக்கூடாது, ஏன் திரும்ப திரும்ப அப்பப்போ போகிற வரும்போதெல்லாம் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கான். அதனால இந்த வாலி என்ன செஞ்சான், தம்பி சுக்ரீவனை பார்த்து, தம்பி வாடா, 2 பேரும் போய் இன்னைக்கு இந்த மாயாவிய ஒரு அரக்கனை ஒரு வழி பண்ணிட்டு தான் திரும்பி நாட்டுக்கு வர்றதுன்னு 2 பேரும் விரட்டிட்டு ஓட ஆரம்பித்தான். இந்த மாயாவி என்ன செஞ்சான், அரக்கன் சும்மா இல்லாமல் காட்டுக்குள்ளே ஓடினான். வாலியும் விரட்டிட்டு ஓடினான், சுக்ரீவனும் பின்னாடி விரட்டிட்டு போனான். அந்த காட்டுக்குள்ளே ஒரு பெரிய குகை இருந்தது. அந்த குகைக்குள்ளே இந்த மாயாவி அரக்கன் போயிட்டான். வாலி பார்த்தான், தம்பி சுக்ரீவா, இவன் அரக்கன், மாயாஜாலங்கள்லாம் தெரிஞ்சவன். அதனால் நீ என்ன பண்ணு அப்படின்னா, நான் உள்ளே போய் சண்டை போடுறேன், ஒரு கால் அந்த மாயாவி அரக்கன் வேறு பக்கமாக வெளியில் வந்தால் நீ பிடிச்சி வச்சுக்கோன்னு சுக்ரீவன் அந்த குகையினுடைய வாசலில் நிற்க வச்சுட்டு இந்த வாலி நேரடியாக உள்ளே போனான். ரொம்ப நாள் சண்டை வந்தது, வாலிக்கும் மாயாவிக்கும் சண்டை நடக்குது. உள்ள மாய போர் செய்கிறான். ஒரு கட்டத்தில் மாயாவி இறந்து போகிறான். அந்த மாயாவுடைய ரத்தம் வெளியில் குகைக்கு வெளியில் வந்தோடனே சுக்ரீவன் பயந்து போயிட்டான். ஓ, அண்ணன் தான் தோற்று போயிட்டான் போல இருக்குன்னு நினச்சி ஒரு பெரிய பாறாங்கல் எடுத்து அந்த வாயில் கதவை மூடிவிட்டு நேராக நாட்டுக்கு வந்துட்டான். நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த சுக்ரீவனுக்கு ஒரு அமைச்சர் இருக்கிறார். அந்த அமைச்சர் தான் அனுமான் என்ற ஆஞ்சநேயர். ஏன், அது குருநாதருக்கு கொடுத்த தட்சணை, டியூஷன் ஃபீஸ். அந்த ஃபீஸுக்காக அவர் அமைச்சராக இருக்கிறார். இந்த அனுமாரும் சுக்ரீவனும் சேர்ந்து என்ன செய்கிறாங்க, ஒரு நாடு என்று சொன்னால் அந்த நாட்டிற்கு மன்னன் இருக்க வேண்டும். மன்னன் இல்லாமல் அந்த நாடு இருக்க முடியாது. ஆகவே நாடு என்று சொன்னால் மன்னன் இருக்க வேண்டும். அதனால் வாலி வருகின்ற வரைக்கும் தம்பி சுக்ரீவனே நீயே மன்னனாக இருப்பாய் என்று எல்லோரும் சொல்ல, சுக்ரீவன் வேண்டாம் தான் சொல்றான். ரொம்ப நல்லவன் சுக்ரீவன். ஆனால் எல்லாரும் சேர்ந்து சொன்னவனே வேறு வழி இல்லாமல் அந்த சிம்மாசனத்திலே அமர்ந்து கொள்கிறான். வாலி மாயாவியை வீழ்த்திட்டு வெளியில் வந்து பார்க்குறான், குகை வாசல் மூடப்பட்டிருக்கு. அடித்து உடைச்சிட்டு வெளியில் வந்தான். தம்பி சுக்ரீவனை இங்கே தானே நிற்க சொல்லிட்டு போனோம், எங்கடா போனான் சுக்ரீவன்னு நேராக கிஷ்கிந்தா நகரத்தை நோக்கி வந்தான். வந்து பார்த்தா அரண்மனையோடைய சிம்மாசனத்தில் தம்பி சுக்ரீவன் உட்கார்ந்துருக்கான். டேய் தம்பி, நீ எனக்கு பெரிய துரோகம் பண்ணிட்டடா, நான் உன்னை தம்பி உடையான் படைக்கஞ்சான்னு நினச்சிட்டு இருந்தேனே சுக்ரீவா, இப்படி எனக்கு நீ துரோகம் செய்துட்டாயே, இப்போதே உன்னை வீழ்த்துறேன் பாருன்னு அடிக்கிறதுக்காக போனான். சுக்ரீவன் சொன்னான், அண்ணா என்னை அடிக்காதண்ணா, ஏன் தெரியுமா, இந்த சிம்மாசனத்தில் நானா வேணும்னு ஆசைப்பட்டு உட்காரல. ஏன், நாட்டில் இருக்கிற எல்லோ மக்களும் ஒன்றாக சேர்ந்து ஒரு நாடு என்றால் ஒரு மன்னன் இருக்க வேண்டும் என்பதற்காக அமர வைத்தார்கள் என்று எவ்வளவோ சொல்லி பார்க்குறான். அதை கேட்கல. சுக்ரீவனை அடித்து துரத்தி விடுகிறான். அன்பு பிள்ளைகளே, அந்த அடி வாங்கிய தம்பி சுக்ரீவனும் அவருடைய அமைச்சர் அனுமானும் சேர்ந்து இந்த ரிஷ்யமுக பர்வதம் என்ற மலையிலே இருவரும் தஞ்சம் அடைந்தார்கள். இப்போ தான் இந்த கதை இந்த இடத்துக்கு வருது. இவ்வளோ கதை, இது கிஷ்கிந்தா காண்டம் முழுவையும் நாம் ஒரு 15-20 நிமிஷத்தில் உங்கள்கிட்ட சொல்லி முடிச்சிருக்கோம். ராமச்சந்திரமூர்த்திக்கு அந்த கிஷ்கிந்தா என்ற அந்த பகுதியினுடைய ஓரமாக இருப்பது இந்த ரிஷ்யமுக பர்வதம். இந்த ரிஷ்யமுக பர்வதத்தில் வாலி ஏறி வர முடியாது. ஏன்னா வாலி ஒரு சாபம் பெற்றிருக்கிறான். இந்த ரிஷ்யமுக பருவத்தில் வாலி காலை வச்சான்னு சொன்னால் அவனுடைய தலை வெடித்து இறந்து போய் விடுவான் என்று ஒரு சாபம் பெற்றிருக்கிறான். அது சுக்ரீவனுக்கு வரமாக போனது. அதனால் இந்த வாலி அந்த ரிஷ்யமுக பருவத்துக்குள்ளே வராமலேயே இருக்கிறான். இப்போ சுக்ரீவனும் அனுமானும் சேர்ந்து இந்த ராம லக்ஷ்மணரை எதிர்கொண்டு அழைக்கிறார்கள். அந்த காட்சி தான் நம்ம நேத்திக்கு சாயந்தரம் மாலையில் 8 மணிக்கு சொற்பொழிவை நிறைவு செஞ்சது. இந்த அந்தனர் வடிவத்தில் விடுங்கண்ண, பரவாயில்ல விடுங்கண்ண, போயிட்டு போகிறார் விடுங்க, அவன் பாட்டு பேசிகிட்டு இருக்கட்டும், அதையும் மீறி தான் நம்ம பேசணும். இந்த அந்தனர் வடிவத்தில் ஆஞ்சநேய சுவாமி வந்து ராமனையும் லக்ஷ்மணையும் பார்க்கிறார். ஒரு நபரை பார்த்த உடனேயே நம்ம மனசில் ஒரு எண்ணம் பிறக்கும். சில பேரை பார்த்துருக்குறீங்களா, அவங்களுக்கு நமக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது, நம்ம கொடுக்கல் வாங்கல் கடன் இருக்காது, ஆனால் அவங்கள பார்த்தாலே நமக்கு பிடிக்காது. ஏன், அவங்கள பார்த்தாலே எரிஞ்சு விழுவணும்னு தோணும். ஏன்னு கேட்டால் அவங்களுக்கும் நமக்கும் வேவ் லெங்க்த்து கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகலைன்னு அர்த்தம் இல்லையா. அவங்களுடைய எண்ண அலைகளும் நம்முடைய எண்ண அலைகளும் ஒன்றாக சேரவில்லை என்று அர்த்தம். அது மாதிரி சில பேருக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக சேரும். இந்த ராமனையும் லக்ஷ்மணனையும் பார்த்த அனுமான் நேராக வந்து வணங்கினார். வணங்கினோடனே நீ யாரு என்று ராமச்சந்திரமூர்த்தி கேட்டார். அனுமான் சொன்னார், நான்
இந்த மலையிலே இருக்கின்ற வேதம் ஓதுகின்ற அந்த, ஏன்னா பிராமண வேடத்தில் தானே இருக்கிறார், ஒரு அந்தணர் என்று சொன்னார். நீங்கள் யார்? நாங்கள் இருவரும் தசரத குமாரர்கள். அப்படி லாக் பண்ணு பாப்பா, வேறு வழியில் அப்படியே கட்டி பிடிச்சிக்க, கீழே இறக்கி விடாத. இந்த ஒரு புள்ள தான் எனக்கு பெரிய அப்படியே உட்கார வச்சிக்க முடியல. நீங்கள் யார் என்று கேட்ட உடனே நாங்கள் தசரத சக்கரவர்த்தியினுடைய குமாரர்கள். சரி, அந்த தசரத சக்கரவர்த்தியுடைய குமாரர்கள், நீங்கள் எதற்காக வந்தீர்கள் என்று சொன்னால், நாங்கள் சீதையை என்ற என்னுடைய மனைவியை காணவில்லை, ராவணன் புஷ்பக விமானத்திலே தூக்கி கொண்டு சென்று விட்டான். சரி, இந்த ரிஷியமுக பருவத்தில் யாரோ சுக்ரீவன் ஒருத்தன் இருக்கானாமல்ல, அவனை பார்க்கறதுக்காக நாங்கள் 2 பேரும் வந்திருக்கோம். ரொம்ப மகிழ்ச்சி அடைந்தார் ஆஞ்சநேய சுவாமி. தன்னுடைய உருவத்தை மாற்றி கொண்டார். நேராக ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம், இதுதான் ராமச்சந்திரமூர்த்தியை பார்த்து ஆஞ்சநேயர் முதல்ல சொன்ன மந்திரம். ராம 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 என்று சொல்லிக்கொண்டே இருப்பார். மனதினால் ராம 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 என்ற மந்திரத்தை திரும்ப 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 சொல்லிக்கொண்டே இருப்பார். அந்த மாதிரி நாம் மந்திரத்தை உச்சரிக்கிறோம். தாய்மார்களுக்கெல்லாம் தெரியும், பெரியவங்களுக்கும் தெரியும். இன்றைக்கி வீட்டில் பூஜை கூட நம்மளால் சரியாக பண்ண முடியல. ஏதாவது சாமி கும்பிடணும், ஏதாவது ஸ்லோகம் உட்காந்து படிக்கணும் அப்படின்னு சொன்னால் அப்போ தான் பக்கத்து வீட்லேயோ இல்லை எழுத்த வீட்லேயோ நம்ம செல்ஃபோன்லேயே, வேறு எதிரியே வேண்டாம், நம்ம செல்ஃபோன்லேயே நமக்கு ஒரு பெரிய பாட்டு வரும் இல்லையா? அந்த நேரம் பார்த்து ரஞ்சிதமே ரஞ்சிதமேனு ஒரு பாட்டு வரும் இல்லையா? நம்ம பூஜை பண்ணுறதா இல்லை இந்த ரஞ்சிதா அம்மாவை பார்க்குறதா செல்ஃபோனை எடுக்கிறதான்னு ஒரு பெரிய குழப்பம் வரும். அப்போ நம்மளுடைய மனதை ஒருநிலைப்படுத்தி நம்மால் பூஜை கூட செய்ய முடியல. ஆனால் இந்த ஆஞ்சநேய சுவாமி சதா சர்வகாலமும் தன்னுடைய மனதினாலே ராமநாமாவை திரும்ப 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 சொல்லி 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 உருயேற்றி வைத்திருக்கிறார். அன்பு தாய்மார்களே, ஒரு விஷயத்தை நல்லா ஞாபகம் வச்சுங்க. உங்களை தனிப்பட்ட முறையில் ஆண்களோ பெண்களோ யாராலும் யாரையும் வீழ்த்தவே முடியாது. எப்பொழுது ஏதாவது ஒரு மந்திரத்தை, உங்களுக்கு எந்த இறைவன் ரொம்ப பிடிக்குமோ அந்த இறைவனுடைய மந்திரத்தை திரும்ப 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 நீங்கள் உரு ஏற்றி கொள்ள வேண்டும். எப்படி? வாயினால் வெளியில் சொல்கிறது இல்லை. இப்போ நான் இங்கே உட்கார்ந்துருக்கேன், உங்களுக்கு காதில் விடுவதா? இல்லை. ஆனால் மனதால் நாம் ராம ராம ராமன் சொல்லிக்கிட்டே இருக்கு. காதில் உங்களுக்கு என்ன சார் பண்ணுறீங்கன்னு கேட்குறான். அப்போ மனதால் நான் ஓம் நமச்சிவாயே ஓம் நமச்சிவாயன்னு சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். அப்போ எந்த இறைவன் உங்களுக்கு பிடிக்குமோ அன்பு தாய்மார்களே, அந்த மந்திரத்தை நீங்கள் மனதிலே, அதுதான் ரொம்ப வலிமை ஜாஸ்தி. வெளியில் முருகா முருகா ஓம் நமச்சிவாய ஓம் நமோ நாராயணாய ஓம் சரவணபவ சுவாமியே சரணமையப்பா ஓம் சக்தி ஓம் சீதலாதேவியே ஓம் சக்தி ஓம், வெளியில் சொல்கிறதும் பலன்தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதை விட ரொம்ப வலிமையானது எது என்று சொன்னால் மனதிற்குள்ளே சொல்லுவது. அப்போ மனதுக்குள்ளே சொல்ல 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 இன்னும் வேணும். இன்னும் வெளிப்படையாகவே சொல்கிறேனே, உங்களுக்கு ஏதாவது ஒரு துன்பம் வருதுன்னு வைங்க, ஏதாவது ஒரு சிரமம் வரும்போல தெரிஞ்சுதுன்னா உங்கள் எந்த இறைவனை, இன்னும் சொல்ல போனால் உங்களுடைய குலதெய்வத்தை நினைத்து கொண்டு, உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை நினைத்து கொண்டு, உங்களுக்கு எந்த இறைவனுடைய நாமம் பிடிக்குமோ அந்த நாமத்தை மனதிலே திரும்ப 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 சொல்லிக்கொண்டே இருங்கள். இன்னும் 108 தடவை சொல்லுங்கம்மா, கண்டிப்பாக அது மாறும். சத்தியம் இது. நாம் பொய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. மேடை பேச்சாளராக இருக்கிறோம், சொற்பொழிவாளராக இருக்கிறோம், பொய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு சினிமா பாட்டு நீங்கள் கேட்டிருப்பீங்க, தெய்வம் நினைக்கிறேன், என்ன படம்னு மறந்து போயிடுச்சு. மருத மலைக்கு நீங்கள் வந்து பாருங்க, ஈசன் மகனோடு மனம் விட்டு பேசி பாருங்க, தீராத நோய்கள் எல்லாம் தீந்து போகுங்க, சத்தியம்மா சொல்லுவேன், அது தீராவிட்டால் வந்து என்னை கேளுங்கன்னு ஒரு ஏவிஎம் ராஜா நினைக்கிற ஒரு நல்ல பாட்டு. இந்த பாட்டு கேட்டிருப்பீங்க. மருத மலைக்கு நீங்கள் வந்து பாருங்க, சினிமாவில் வர்ற ஒரு பாட்டு. அதில் ரொம்ப அழகான வரி எனக்கு பிடிச்சது, தீராத நோய்கள் எல்லாம் தீந்து போகுங்க, சத்தியம்மா சொல்லுவேன்னு அந்த பாட்டில் வரும். சத்தியமா சொல்கிறேன் சார், ஐயா நான் சொல்கிறது உண்மைதாங்க, சத்தியம்ங்க அப்படிங்கிறோம்ல, அது மாதிரி அதில் வரும், சத்தியமாக சொல்லுவேன், அது தீராவிட்டால் வந்து என்னை கேளுங்கன்னு ஒரு பாட்டு பாடுவார். அந்த கதையெல்லாம் அப்படி வரும். அன்பு தாய்மார்களே, அன்பு குழந்தைகளே, நீங்கள் அழுத்தம் திருத்தமாக சொல்லுகிறோம், உங்களுக்கு பிடித்த இறைவனுடைய நாமத்தை, பெயரை மனதிற்குள்ளே வெளியிலே சப்தமாக சொன்னாலும் பரவாயில்ல,
அது பலன்தான், நாம் இல்லைன்னு சொல்லலை. ஆனாலும் அதைவிட வலிமை எது என்று சொன்னால் மனதிலே நீங்கள் தியானம் செய்வது. ஒரு 108 தடவை தியானம் பண்ணுங்க, கண்டிப்பாக ஒரு சேஞ்சு வந்தே தீரும். சத்தியம், இது சத்தியமாக சொல்கிறேன், சிவகுமார் பாடுறேன் இது. அதனால் நீங்கள் உங்களுக்கு பிடித்த நாமத்தை சொல்லுங்கள், மனதால் ஜபம் செய்யுங்கள். சத்தியமாக சொல்லுகிறேன், அது தீராவிட்டால் சிவகுமாரை கேளுங்கள் அப்படின்னு அந்த பாட்டை முடிச்சிடுறேன். அதனால் உங்களுக்கு பிடித்த இறைவனுடைய நாமத்தை நீங்கள் திரும்ப 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 சொல்லிக்கொண்டே இருங்கள். திரும்ப இப்போ ப்ராக்டிஸ் பண்ணாதாம்மா உண்டு, நல்லா ஞாபகம் வச்சுங்க. கிராமத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, சாகும்போது சங்கரா சங்கரான்னு சொல்லி பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லுவாங்க. அது என்ன சாகும்போது சங்கரா சங்கரான்னு சொல்றது? இறக்கின்ற பொழுது மூச்சு காத்து அப்படியே மேல்மூச்சு கீழ் மூச்சு வாங்கும், அப்படின்னு இழுக்கும். ஒரு 5-6 மணி நேரம் இழுத்துட்டு பட்டுன்னு நின்றுடும். இந்த லேப்டாப் நின்று போச்சுன்னா சரியா போச்சு. இந்த லேப்டாப் நின்று போச்சுன்னா சரியா போச்சு. அதனால மேமூச்சு கீழ் மூச்சு வாங்குகின்ற பொழுது நீங்கள் தம்பி, என் செல்லக்குட்டி இங்கே வாடாக்கண்ணு, அமைதியார், முடியலடா சாமி, என்னால் எவ்வளோ பெரிய மாநாட்டில் பேசினாலும் இந்த 400 பிள்ளைகள்கிட்ட நான் என்னதான் கதையை சொல்லி பரிசு கொடுத்தாலும் தோற்று போய் தான் சிவகுமார் உட்கார்ந்துருக்கேன். வெற்றிவேல் முருகனுக்கு. அன்பு குழந்தைகளை, இந்தளவாவது உட்கார்ந்துருக்கேன் சார், அதே பெரிய பாக்கியம். பிள்ளைகளை திட்டக்கூடாது. அதனால் மனதால் நீங்கள் திரும்ப திரும்ப ஒரு மந்திரத்தை சொல்லி 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 பழக்கப்படுத்தி கொள்ளுங்கள். எங்கே தெரியுமா இது உதவும் உங்களுக்கு? கடைசி காலத்தில் உதவும். நாம் ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரம், டாக்டர்ஸ்லாம் அப்படி தான் சொல்கிறாங்க. டாக்டர்லாம் மேமூச்சு கீழ் மூச்சு இழுக்கும், அப்படியே இழுவேன்னு சொல்லுவாங்க. இழுத்துக்கிட்ட கிடக்கு போக மாட்டேங்குதுன்னு சும்மா புரியறதுக்காக சொல்கிறேன். அந்த மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்குகின்ற பொழுது உடல் உறுப்புகள் ஒன்று ஒன்றாக நம்மை விட்டு இயங்காமல் போய்விடும். ஒரு கட்டத்துக்கு அப்புறம் மூளை இயங்காது, கிட்னி செயல்படாது, லங்ஸு செயல்படாது, நுரையீரல், கடைசியாக இதயமும் லப்டப் 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 லப் டப்புன்னா டப்புன்னு போயிடும், முடிஞ்சிட்டு. அப்போ இதயமும் கடைசி காலத்தில் இயங்காமல் போகின்ற பொழுது அந்த நேரத்தில் உங்களுக்கு யார் சார் துணைக்கு வருவா? நான் பெத்த புள்ள இருக்கிறான் சார், அமெரிக்காவில் இருக்கிறான், விமானத்தில் ஏறி வருவானா? வந்தால் சந்தோஷம். வந்தாலும் உங்களுக்கு உதவி செய்வானா? தெரியாது. என்னுடைய வீட்டுக்காரர் இருக்காருங்க, என்னுடைய அக்கா தங்கச்சி, கூட பிறந்த அக்கா தங்கச்சி இருக்கு, நான் பெத்து வளர்த்த என் மகள் இருக்கு, அதெல்லாம் வருமா? ஒரு நாளும் வராது. அப்ப எது உங்களோடு கடைசி வரைக்கும் வரும் என்று சொன்னால், நீங்கள் தியானம் செய்கின்ற மந்திரங்கள் தான் உங்களுக்கு கடைசி வரைக்கும் வரும். அப்ப கடைசி காலகட்டத்தில் போய் பிராக்டிஸ் பண்ண முடியாது. அந்த மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்குகின்ற பொழுது அப்போ போய் நமச்சிவாயே நாதன் தாழ் வாழ்க இமை பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க என்றெல்லாம் பேச முடியாது. அப்போ இப்பயே நீங்கள் மந்திரத்தை உச்சாடனம் செய்து பயிற்சி பெற்றிருந்தால் உங்களையும் அறியாமல் அந்த அந்திம காலத்திலே உங்களுக்கு அந்த மந்திரம் மட்டும்தான் மனசில் நிற்கும். சத்தியமாக சொல்லுகிறேன், அது உங்களை காப்பாற்றும். உங்களுக்கு எது நல்லதோ அதை அந்த மந்திரம். எல்லாரும் ஒரு நாள் இறக்கத்தான் போகிறோம், உண்மைதானே? எல்லாருக்கும் ஒரு பிறந்த தேதி என்று ஒன்று இருக்கிறது, டேட் ஆஃப் பர்த் இருக்கு. நம்ம எல்லாருக்கும் டேட் ஆஃப் டெத் என்பது ஒன்று இருக்கு. பிறந்த தேதி இருப்பவர்கள், இந்த உலகத்திலே பிறந்தவர்கள் எல்லாம் ஒரு காலகட்டத்திலே இறந்துதான் ஆக வேண்டும். ஆனால் அந்த இடைப்பட்ட வாழ்க்கைக்குள்ளாக நாம் என்ன செயல்களை செய்கிறோம், அதுதான் இருக்கு விஷயம். அதனால அன்பு குழந்தைகளை, நாமத்தை சொல்லி சொல்லி பயிற்சி எடுங்கள், பயிற்சி கொள்ளுங்கள். அது மட்டும் இல்லை, அனுமான் இந்த இருவரையும் அழைத்து கொண்டு சுக்ரீவனை கொண்டு போய் சேர்த்தான். சுக்ரீவன் பார்த்தா ராமச்சந்திரமூர்த்தியை பார்த்து நேராக சுக்ரீவன் வந்தான். ராமண்ணா, என்னை நீதான்னா காப்பாற்றணும். ஏன் தெரியுமா? என் அண்ணன் வாளி இருக்கானே, என்னை போட்டு அடி அடின்னு அடித்து துவைச்சான். அது மட்டும் இல்லாமல் என்னுடைய மனைவி ரூமைன்னு பேர், சுக்ரீவனுடைய மனைவி பேர் ரூமைன்னு பேர். அந்த ரூமை என்ற மனைவி என்ன பண்ணான்னா சிறையில் ஜெயிலில் கொண்டு போய் வச்சிருக்கான்.
அதனால நீதான் என்னை காப்பாற்ற வேண்டும், ராமச்சந்திரமூர்த்தியே என்னை காப்பாத்துன்னு ராமச்சந்திரமூர்த்தியினுடைய பாதத்தை பற்றி சுக்ரீவன் வணங்கினான். உடனே தர்மவானாக இருக்கின்ற ராமச்சந்திரமூர்த்தி பார்த்தார், சுக்ரீவா கவலைப்படாதப்பா, அண்ணா இருக்கும்போது உனக்கு கவலை இல்லை, அண்ணாவை நம்பித்தான் எல்லோருமே இருக்கிறோம், அதனால அண்ணா இருக்கும்போது உனக்கு கவலை இல்லடா தம்பி, இங்கே வாடா தம்பி என்று இருக்க அந்த சுக்ரீவனை அணைத்து கொண்டார். அணைத்து கொண்டு சொன்னாரா ராமச்சந்திரமூர்த்தி, சுக்ரீவா, இன்றிலிருந்து எங்க அப்பாவுக்கு 4 பிள்ளைகள் முன்னாடி இருந்தோம். எங்க அப்பா தசரத சக்கரவர்த்திக்கு 4 பிள்ளைகள், ராமன், பரதன், லக்ஷ்மணன், சத்ருகனன். ஏற்கனவே 5ஆவதா ஒரு தம்பி இருக்கிறார். அந்த அடிமா நல்ல கைத்தட்டல் கொடுங்கம்மா, என் செல்லம் இங்கே வாடாக்கண்ணு, இங்கே இந்த மாதிரி கதை கேட்டால் என்னுடைய உடம்பு வலி கூட எனக்கு போயிடுவோம். பேர் என்ன செல்லம்? நித்யஸ்ரீ. வாழ்க நமச்சிவாய. இந்த மாதிரி தான்மா கதை கேட்கணும். ஜி மாலை போட்டுட்டா வாழ்க நமச்சிவாய. கைத்தட்டல் சொல்லுங்கப்பா. செல்லம். அப்போ நாம் ராமாயணம் பேசுகிறது சரியாக போயிட்டுருக்குங்கிறது தான் இதுக்கு சான்று, வேறு ஒன்றும் இல்லை. இது நேத்திய கதை இல்லை, முந்தா நேத்திய கதை. அதனால குகனை கட்டி அணைச்சி என்ன பண்ணார்னா, ஏற்கனவே எங்கள் அப்பா 5ஆவது தம்பியாக நான் 4ஆவது தம்பியாக ஏற்றுக்கொண்டோம். குகனோடு எங்கள் அப்பாவுக்கு 5 பேர், உன்னோடு சேர்த்து 6ஆவதாக எனக்கு இருக்கிறாயடா தம்பின்னு சுக்ரீவனை தம்பியாக ராமச்சந்திரமூர்த்தி ஏற்றுக்கொண்டார். அன்பு குழந்தைகளே, இதில் ஒரு அற்புதமான விஷயம் இருக்கிறது. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன், ராமச்சந்திரமூர்த்தியை மாதிரி சமூக நீதியை காத்தது இந்த உலகத்தில் வேற யாரும் கிடையாது. ஏன் ராமன் எந்த, வெளிப்படையாக சொல்கிறேன், எந்த ஜாதியை சார்ந்தவன் என்று சொன்னால் சத்திரியன் என்ற அந்த சமுதாயத்தை, ராஜா வீட்டு பிள்ளை சத்திரியன். ஆனால் அந்த ராமன் வேடுவ இனத்தை சேர்ந்த குகனை தன்னுடைய தம்பியாக ஏற்கிறார். இப்ப சுக்ரீவனை தம்பியாக ஏற்றுக்கொண்டாரே, இந்த சுக்ரீவன் யார்? மனிதன் அல்ல, வேடுவன் அல்ல, வானரம் என்ற இனம், ஒரு ஜாதி. உங்களுக்கு புரியறதுக்காக சொல்றேன். வானரம் என்ற இனத்தை சார்ந்தவன். அவனையும் தன்னுடைய தம்பியாக ராமச்சந்திரமூர்த்தி ஏற்றுக்கொண்டார். உடனே சுக்ரீவன் ரொம்ப மகிழ்ச்சி அடைந்தான். அண்ணா நீங்கள் கவலைப்படாதீங்க அண்ணா, கிஷ்கிந்தால நான் ராஜாவாக உட்கார்ந்த பிற்பாடு சீதை மாதாவை தேடி கண்டுபிடிப்பதுதான் என்னுடைய முதல் பணி என்று சுக்ரீவன் ஒரு வாக்கு கொடுத்தான். அப்போ சுக்ரீவன் வெற்றி பெற போகிறான். ஏன்? ராமச்சந்திரமூர்த்தியோட கூட்டணி வச்சுட்டான் சுக்ரீவன். அதனால் யாரெல்லாம் ராமச்சந்திரமூர்த்தியை போற்றுகிறார்களோ, யாரெல்லாம் ராமச்சந்திரமூர்த்தியோடு தொடர்பிலே இருக்கிறார்களோ, யாரெல்லாம் ராமச்சந்திரமூர்த்தியை மனம் மெய் மொழிகளால் ஒவ்வொரு நாளும் வணங்குகிறார்களோ, யாரெல்லாம் ராமச்சந்திரமூர்த்தியை ராம 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 என்று சொல்லி அவனுடைய புகழை பாடுகிறார்களோ, அவர்கள் கண்டிப்பாக எல்லா காலத்திலும் வெற்றியைத்தான் பெறுவார்கள். ஏனென்று சொன்னால் ராமன் தோற்று போனாலும் தோற்று போவார் தவிர, ராமன் தானே தோற்று போனாலும் தோற்று போகலாமே தவிர தன்னை சார்ந்திருக்கிறவனை ஒரு நாளும் தோற்று போக விடமாட்டான். அதுதான் இந்த பாரத திருநாடு நமக்கு கண்டெடுத்த சத்திய பிரமாணம். ராமச்சந்திரமூர்த்திக்கு அமைதியா இருந்தீங்கன்னா என்னறியாம ஒரு வேகம் வரும்பா. அது நல்ல செய்திகளை உங்கள்கிட்ட அப்படியே கொட்டிட்டு போயிடுவேன். காசுக்காக நாம் பேசுறது இல்லை சாமி. ஆண்டவன் நமக்கு தமிழை கொடுத்துருக்கிறான். எங்கள் வாத்தியார் டாக்டர் தென்கோவன்னு என்னோட உருவாக்கின வாத்தியார் அவர் தான். இன்றைக்கி அவர் இல்லை. அவர் இருந்தார்னா நான் கவர்மெண்ட் வாத்தியாராக மாறி இருப்பேன். ஏன் தலையெழுத்து, அவர் உடம்பு சரியில்லை, அவர் இறந்துட்டாங்க ஐயா. அவர் இல்லாட்டி நாம் இல்லை. எங்கள் வாத்தியார் தான் என்னை உருவாக்கினார். ராமச்சந்திரமூர்த்தியுடைய குருநாதர் பேர் என்ன? வசிஷ்டர். நல்ல கைத்தட்டு சொல்லுங்கப்பா, மகிழ்ச்சி. வசிஷ்டர் வாத்தியார் நல்ல வாத்தியாராக அமையணும். விவேகானந்தருக்கு ராமகிருஷ்ண பரமஹம்சர் என்ற அற்புதமான குருநாதர் அமைந்தார். விவேகானந்தர் உலகம் போற்றும் அமெரிக்கா சென்று இந்து மதத்தை பற்றி அமெரிக்காவிலே சென்று ஐநா சபையிலே பேசுவதை போல சர்வ மத பிரார்த்தனை கூட்டத்திலே சென்று விவேகானந்தர் இந்து மதத்தை பற்றி பேசியதற்கு காரணம் யார்? விவேகானந்தரா? இல்லை, அவருடைய குருநாதர் ராமகிருஷ்ண பரமஹம்சர். மறந்துடப்படாது. மராட்டிய மன்னன் வீர சிவாஜி வெற்றி பெற்றார். மராட்டிய மகாராஷ்டிரா, இன்னைக்கு இருக்க புரியறதுக்காக சொல்ற, மகாராஷ்டிரா மாநிலம் மட்டுமல்ல, வட இந்தியா முழுவதும், இன்னும் சொல்ல போனால்
பல நகரங்களை இஸ்லாமிய மன்னர்கள் ஆட்சி செய்தை உடைத்தெறிந்து சத்ரபதி வீர சிவாஜியாக மாறியதற்கு யார் காரணம்னா, சிவாஜியோட கத்தி கையில் பெருசாக வச்சிருந்தார் சார், துப்பாக்கி வச்சிருந்தாரு, வீரம் அதெல்லாம் இல்லை சாமி. வீர சிவாஜியோட வாத்தியார் சமர்த்த ராமதாசர்னு பேர். வாத்தியார் எப்படி இருக்கிறாரோ அப்படிதான் பையன் இருப்பான், நல்லா ஞாபகம் வச்சுங்க. சமர்த்த ராமதாசர் இல்லை என்று சொன்னால் வீர சிவாஜி இல்லை, ராமகிருஷ்ண பரமஹம்சர் இல்லை என்று சொன்னால் சுவாமி விவேகானந்தர் இல்லை, வசிஷ்டர் தம்பி சொன்னானே வசிஷ்டர் இல்லை என்று சொன்னால் ராமச்சந்திரமூர்த்தி இல்லை. வாத்தியார் எப்படி இருக்காரோ அப்படிதான் பையன் இருப்பான் இல்லையா? அதனால குருநாதர் ரொம்ப முக்கியம். அன்பு பிள்ளைகளே, சுக்ரீவன் சொன்னா, அண்ணா நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்கன்னா, இதை பாருங்கன்னா ஒரு பெரிய மூட்டையை கொண்டு வந்து காமிச்சான். ரொம்ப முக்கியமான இடம் கவனிங்க. ஒரு 10 நிமிஷம் மட்டும் கூட எடுத்துக்கிறோமா, 7:15 தான் ஆரம்பித்தோம். ஒரு 10 நிமிஷம் தாய்மார்களே கோச்சுக்காய். ஒரு பெரிய மூட்டையை கட்டி கொண்டு வந்து சுக்ரீவன் முன்னாடி நிப்பாட். ராமச்சந்திரமூர்த்தி தலைவரே இதை பாருங்கள். என்னப்பா தம்பி இது? மூட்டையை திறந்து பார்த்தார். சீதை மாதா வீசி எரிஞ்சிட்டு போன நகை ஞாபகம் இருக்கா? புஷ்ப விமானத்தில் பறந்து போகும்போது ஒன்று ஒன்றா தூக்கி போட்ட நகை. அதை குரங்கு குட்டியெல்லாம் கேட்சி பிடிச்சி ஒரு மூட்டையாக கட்டி கொண்டு வந்து தன்னுடைய தலைவன்ட்ட கொடுத்துச்சு. அந்த நகையெல்லாம் ஒன்று ஒன்றா பிரித்து பார்த்தார். தம்பியை கூப்பிட்டு கேட்டார், தம்பி லக்ஷ்மணா இங்கே வாப்பா. ரொம்ப முக்கியமான கதை தாய்மார்களே கவனிங்க. இந்த நகையெல்லாம் உங்கள் அண்ணி சீதை தான் பாருடா தம்பி. நேராக நெத்தி சூட்டி ஒன்று போட்டிருந்தது, அதை எடுத்து காமிச்சார். லக்ஷ்மணா இந்த நெத்தி சூட்டி உங்கள் அம்மாவு தான் அண்ணி சீதை மாதாவு தான் பாரு. இல்லை அண்ணா. ஒரு மூக்குத்தி இருந்துச்சு, அந்த மூக்குத்தியை எடுத்து கைட்டி சுக்ரீவன்ட்ட காமிச்சு, சுக்ரீவா இந்த மூக்குத்தியை நீ பார்த்துருக்க, உண்மைதான். பக்கத்தில் இருக்க லக்ஷ்மணனை பார்த்து காமிச்ச, தம்பி இது உங்க அண்ணி தான் பாருப்பா. வெற்றிவேல் முருகனுக்கு. இந்த மூக்குத்தியை பார்த்து லக்ஷ்மணன் சொன்னா, தெரியலன்னா. அழகான ஒரு நெக்லஸ் போட்டிருந்தா சீதை மாதா. அந்த நெக்லஸ் எடுத்து கயட்டி, தம்பி லக்ஷ்மணா இந்த நெக்லஸ் உங்க அண்ணி தான் பாருடா தம்பி. தெரியாதன். இடுப்பில் ஒரு ஒட்டியானம் போட்டிருந்தார். இந்த ஒட்டியானத்தை எடுத்து காமிச்சு, தம்பி லக்ஷ்மணா இது உங்க அண்ணி தான் பாருடா தம்பி. தெரியாதண்ணா. என்னடா தம்பி வளையலை காமிச்சு, எதுவுமே எனக்கு தெரியாதண்ணா. என்னடா எதை கேட்டாலும் தெரியாது தெரியாதுன்னு சொல்லிட்டு இருக்கியடா தம்பி. அண்ணா ஒன்னே ஒன்று மட்டும்தான் அண்ணா எனக்கு தெரியும். என்ன தெரியும்? இங்கே இருக்கிற கொலுசு போட்டிருந்து, காலில் சீதை மாதா கொலுசு போட்டிருந்தா. அண்ணா இந்த கொலுசு எடுத்து, இது நம்ம அண்ணி சீதை அண்ணி போட்டிருந்தது தான் அண்ணா. ஏன் தெரியுமா? அன்பு தாய்மார்களே, அண்ணனுடைய மனைவி அண்ணியை காலை தவிர வேறு எங்கேயுமே லக்ஷ்மணன் பார்த்து இதுவரைக்கும் பேசினதே கிடையாது. இதுதாங்க சனாதன தர்மம். உயர்ந்த கருத்து இங்கே தான் இருக்கிறது தாய்மார்களே. அண்ணனுடைய மனைவி அண்ணியை பெற்ற தாய்க்கு நிகராக பார்த்திருக்கிறான் லக்ஷ்மணன். அதனால மேல போட்டிருக்கிற அவருடைய நெத்தி சூட்டி தெரியல, மூக்குத்தி தெரியல, நெக்லஸ் தெரியல, இடுப்புல போட்டிருக்கிற ஒட்டியானம் தெரியல, வளையல்கள் தெரியல, மார்பிள் அணிந்திருக்கிற ஆரத்தை தம்பி லக்ஷ்மணன் இதுவரைக்கும் பார்த்ததில்லை. ஆனால் இவையெல்லாம் பார்க்காத லக்ஷ்மணன் ஒன்றே ஒன்றை மட்டும் எங்கள் அண்ணி இதுதான் என்று அவன் சொன்னதற்கு காரணம், அவன் பெற்ற தாயை போல தம்பி லக்ஷ்மணன் நடந்திருக்கிறான். ரொம்ப மகிழ்ச்சி அடைந்தார் ராமச்சந்திரமூர்த்தி. சுக்ரீவா ஒன்றும் கவலைப்படாதப்பா, நாளை காலையில் நீ வாலியோட சண்டை போவதற்கு போ, நான் மறைஞ்சு நின்று அந்த வாலியை வீழ்த்துகிறேன் என்று சொன்னால், இடையில நிறைய கதை இருக்குது, கொஞ்சம் காலத்தை கருதி வேகமாக நகர்த்துறோம். ஒன்னே வாலியோட அடுத்த நாள் சுக்ரீவன் காலையில் சண்டைக்கு போனான். வாலி வெளியில் வாடா, வாலி சண்டை போய்க்கு வா. வாலிக்கே பெரிய ஆச்சரியம், இந்த குரலை எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கு, நம்ம தம்பி தானே, இந்த வர்றண்டான்னு பெரிய கதாயுத்தை இன்னியோட உன் கதையை முடிக்கிறேன்டான்னு வாலி ரொம்ப கோவப்பட்டு வந்தான். ரெண்டு பேருக்கும் பயங்கர சண்டை நடந்தது. அடி அடின்னு போட்டு அடித்து துவைச்சான். ஒரு கட்டத்தில் சுக்ரீவனால் அடி வாங்க முடியல, அடித்து துவைச்சி போட்டு தூக்கி விட்டே இருந்தான். ஒரு படத்தில் வடிவேல் படத்தில் அடித்து காய போட்டு சட்டை மாதிரி அவனை போட்டு கிளிப்பு போட்டு விடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி வாலி அப்படியே ஜூஸாக பிடிஞ்சி தூக்கி விட்டே இருந்தான் சுக்ரீவன்.
அடி வாங்கின சுக்ரீவன் நேரம் ஓட்டமும் நடையமா உடையாந்தான் ரிஷியமுக பருவத்துக்கு. அண்ணா ராமண்ணா, ஏன்னா என்னை காப்பாத்துறேன்னு சொன்னீங்களே. தம்பி, ஒரு சின்ன குழப்பம் நேர்ந்து போச்சுடா தம்பி. அண்ணா, என்னண்ணா குழப்பம் நேர்ந்துச்சு? நீங்கள் தான் மறைஞ்சு நின்று எனக்கு உதவி செய்கிறேன்னு சொன்னீங்களே ராமண்ணா, திடீர்னு என்னடா அண்ணா குழப்பம் நினச்சி? ஒன்றும் இல்லைப்பா, நீங்கள் 2 பேரும் தூரத்தில் சண்டை போட்டு இருந்தீங்களா, நீங்கள் அண்ணன் தம்பி பார்க்குறதுக்கு 2 பேரும் அச்சு அசல் ஒரே மாதிரி இருக்கிறீங்க. வானர இளம்லே எல்லாமே குரங்கு குட்டியாக இருக்குது, 2 பேரும் பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி இருக்கீங்க. அதனால யார் வாலி யார் நீ சுக்ரீவன்னு என்னால் தூரத்திலேருந்து கண்டுபிடிக்க முடியலப்பா. பார்க்கறதுக்கும் 2 பேரும் ஒரே மாதிரி இருப்பதனால ஒரு சின்ன குழப்பம் நேர்ந்து போச்சுடா தம்பி. ஒன்றும் கவலைப்படாத, மறுபடியும் நீ சண்டைக்கு போப்பா. தம்பி லக்ஷ்மணா, இங்கே வாடா, இவனுக்கு ஒரு மாலை தயார் பண்ணி கட்டி கொடுன்னு சொன்னான். இப்போ எனக்கு போட்ட மாலை மாதிரி அழகாக லக்ஷ்மணன் என்ன பண்ணா, பக்கத்தில் இருக்கிற செடிகளையும் மலர்களையும் பறித்து அழகாக ஒரு மாலையா கட்டி அந்த மாலையை சுக்ரீவனுடைய கழுத்துல போட்டு, இப்ப வெற்றியோட உனக்கு திரும்பி வா, வெற்றி உண்டுன்னு சொன்னான். சுக்ரீவன் நேரா ராமனை பார்த்தான். அண்ணா, ஏற்கனவே பாதி உத வாங்கி விழுந்தோம் பொழைச்சோன்னு தப்பிச்சு உடையாந்துருக்கிறேன். இந்த 2வது தடவை நீ என்னை காப்பாத்தலைன்னா என் கதை நேராக நான் வாலி என்ன பண்ணுவான், யாரையும் சாகடிக்க மாட்டானா. என்ன செய்வானா, அப்படி உயிரோடு பிடிச்சி அப்படி தூக்கி மேலே போடுவான். அவன் நேரடியாகவே கைலாயத்துக்கு போயிடுவானா. அந்த அளவுக்கு ஆற்றல் வாய்ந்தவன் வாலி. அதனால என்னை உயிரோடையே கைலாயம் அமைச்சிருவான்னா ஒன்றும் என்னை நீதான்னா காப்பாற்றும். ராமச்சந்திரமூர்த்தி சொன்னார், தம்பி சுக்ரீவா கவலைப்படாதப்பா, நான் இருக்கேன்ப்பா தம்பி உனக்கு. அண்ணா, நீங்கள் இருப்பீங்கன்னா நான் இருப்பேனான்னு தான்னா எனக்கு தெரியல. ஏற்கனவே ரொம்ப கோபத்தில் இருக்கிறான் வாலி. இப்போ மறுபடியும் போய் 2வது தடவை நான் உரண்டைக்கு இழுத்து சண்டைக்கு இழுத்தேன்னா என்ன அவ்வளோதான், உண்டு இல்லைன்னு பண்ணிடுவான். கவலைப்படாதா, இப்போ மாலை போட்டுருக்கிறது தான் சுக்ரீவன், நீ சண்டைக்கு தைரியமாக போ அப்படின்னு ராமச்சந்திரமூர்த்தி அனுப்பிச்சு வச்சார். வாலி மறுபடியும் போய் வாலியும் சுக்ரீவனும் சண்டை போட்டார்கள். அப்போ தாரை, வாலியினுடைய மனைவி பெயர் தாரை, அவள் தடுத்தாள். அவள் சொன்னா, யாரோ ராம லக்ஷ்மணர்னு வந்திருக்காங்களாங்க, உங்கள் தம்பியோட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க, ஒற்றர்கள் உளவு பார்த்து நமக்கு தூது சொல்லியிருக்கிறாங்க, நீங்கள் போகாதீங்க. தான் தாரை, என்னுடைய வீரத்தின் மீது உனக்கு சந்தேகமா? என்னை பற்றி உனக்கு தெரியும், என் கூட யார் சண்டை போட்டாலும் அந்த எதிரியோட பலத்தில் பாதி எனக்கு வந்துடும். அப்போ இந்த உலகத்தில் என்னை யார் தான் ஜெயிக்க போகிறா? என்னை ஜெயிக்க எவனும் இன்னைக்கு இல்லை. அதனால் நான் தைரியமாக சண்டைக்கு போடுறேன். நான் தாரை எவ்வளவோ சொல்லி பார்த்தால், போகாதே போகாதே என் கனவா, பொல்லாத சொப்பனமும் நானும் கண்டேன்னு எவ்வளவோ சொல்லி பார்த்தா ஒன்றும் கதை நடக்கலை. வாலியும் சுக்ரீவனும் சண்டை போட்டார்கள். ராமச்சந்திரமூர்த்தி மறைந்து நின்று அம்பை எடுத்து ராம பாணத்தை ஏவ அது வாலியினுடைய மார்பிலே சென்று பாய்ந்தது. வாலி கீழே விழுந்தான். சுக்ரீவன் அந்த நாட்டினுடைய இளவரசனாக ஆனான். அப்போ இறப்பதற்கு முன்பாக வாலி ஒரு சத்திய வாக்கு வாங்கினான். ராமா, எனக்கு ஒரு வரம் வேண்டும் ராமா. நிறைய வாலியும் ராமனும் பேசுகிறது ஒரு பெரிய, அதையே தனியாக 1 மணி நேரம் பேசணும். நம்ம 1 நிமிஷத்தில் அந்த கதையை முடிச்சிருக்கோம். ராமா, எனக்கு ஒரு உதவி பண்ணணும். என்ன உதவி? தோ என் பையன் அங்கதன் இருக்கான் பார், ஆமாம், அவனை இன்னிலேருந்து உன்னுடைய மகனாக நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும். சரிப்பா, அப்படியே சரி. அது மட்டும் இல்லை, என் தம்பி சுக்ரீவன் இருக்கான்னு அவன் கொஞ்சம் ஒரு மாதிரியான ஆள். ஏண்டா வாலி, எப்பயாவது டாஸ்மார்க் பக்கம் அப்படியே போயிட்டு வந்துடுவான் அவன், அந்த பழக்கம் அவனுக்கு உண்டு. அதனால என்ன மார்பில் அம்பை போட்டு கொன்ன மாதிரி சுக்ரீவனையும் நீ எதுவும் செஞ்சிடாதப்பா. சாகும்போது பாருங்க, இப்போ நீங்கள் நினச்சி பார்க்கணும், வாலி சுக்ரீவனை கொல்லணும்னு நினச்சி வந்தான், அது விலங்கு வாலி. சண்டை போடும்போது மனித வாலி, இறந்து போகும்போது தெய்வ வாலியாக மாறுறான். ஏன்? இறக்குன்ற பிற்பாடு தம்பி எங்கனாவது டாஸ்மார்க்கு போய் ஏதாவது கோட்டர் ஆஃப் சாப்பிட்டுட்டு அவன் பாட்டு மயங்கி விழுந்துட்டானா, என்ன கொன்ன மாதிரி என் தம்பியும் மார்பில் அம்பை போட்டு கொன்னுராத ராமா என்று ராமச்சந்திரமூர்த்தியிடம் சத்திய பிரமாணம் பெற்றுக்கொண்டு வாலி தன்னுடைய உயிரை போக்கிக் கொள்கிறான். அப்படிப்பட்ட உயர்ந்த வாலி சுக்ரீவன் அந்த நாட்டினுடைய அரசனாக மாறுகிறான். அப்போது மழை காலம், 5 நிமிஷமாக மழை காலம். மழை காலத்தில் போய் சீதா மாதாவை தேட முடியாது. அதனால் மழை காலம் முடிஞ்சு வர வேண்டும் என்று சுக்ரீவன் சொல்ல, சுக்ரீவன் ஆட்சி கிடைத்த சந்தோஷத்திலே அவன் வாலி அண்ணன் என்ன சொன்னானோ அதே மாதிரியே பழக்கத்துக்கு இவன் ஆளானான். கொஞ்சம் டாஸ்மார்க்லேருந்து நிறைய பொட்டி பொட்டியாக வாங்கிட்டு வந்து, ஏன்னா ராஜாவாயிட்டான் இல்லையா, மகிழ்ச்சியாக வாழ்க்கையை அனுபவித்தான். அப்போ லக்ஷ்மணனுக்கு கோபம் வந்தது. சுக்ரீவனை போய், சுக்ரீவா நீ கொடுத்த வாக்க மறந்து அண்ணனுக்கு என்ன சொன்னேன்,
ஆட்சியில் உட்கார வச்சா சீதையை நான் தேடி தருகிறேன் என்று சொன்னாயா, அதை நீ மறந்துட்டேன்னு சொல்ல சுக்ரீவன் மீண்டும் ராமனிடத்திலே வந்து சேருகிறார். ராமச்சந்திரமூர்த்தியினுடைய பாதத்தை வணங்கி, அண்ணா உன் மீது ஆணையாக இனிமேல் என் வாழ்நாள் முழுவதும் நான் மதுவை தொடமாட்டேன் என்று சத்தியம் செய்கிறான். அண்ணா மீது ஆணையாக இனிமேல் நான் மதுவை தொடமாட்டேன் என்று சுக்ரீவன் சத்தியம் செய்கிறான். அதுபோல தமிழ்நாட்டிலே எல்லோரும் அண்ணா மீது ஆணையாக, ராமச்சந்திரமூர்த்தி மீது ஆணையாக எல்லோரும் மதுவை தொடாமல் இருந்துட்டா இந்த தமிழ்நாடே ஒரு புண்ணிய பூமியாக மாறிவிடும். ராமச்சந்திரமூர்த்திக்கு, சீதா பிராட்டியாருக்கு, ஆஞ்சநேய சுவாமிக்கு, வெற்றிவேல் முருகனுக்கு. சுக்ரீவன் எல்லா பக்கங்களிலும் தேட அனுப்புகிறான். எல்லா பக்கமும் தேண்ட உடனே எல்லோரும் சேர்ந்து அனுமானை தேர்ந்தெடுக்கிறார்கள். ஆஞ்சநேய சுவாமி சீதையை தேடுவதற்காக இலங்கையிலே சீதை மாதா இருக்கிறாள் என்ற செய்தியை சம்பாயு என்ற கழுகு அரசனால், அது ஒரு கதை இருக்குது, நமக்கு நேரம் இல்லை, அந்த சம்பாயு என்ற கழுகு அரசனால் கேள்விப்பட்டு சீதையை நோக்கி தேடுவதற்காக ஆஞ்சநேய சுவாமி தெற்கு திசையை நோக்கி வருகிறார். தெற்கு திசையிலே மகேந்திர மலை என்ற ஒரு மலை இருக்கிறது. அந்த மலையிலே வந்து அனுமான் இருக்கிறார். தாய்மார்களை கவனிங்க, கவனமாக கவனிங்க. அந்த மலையிலே வந்து நின்ற உடனே ஜாம்பவான் என்ற கரடி அரசனும் உடன் வருகிறார். எல்லோரும் இந்த கடலை எப்படி தாண்டுவது என்று திட்டம் தீட்டுகிறார்கள். சுக்ரீவன் சொன்னால், என்னால் 50 மைல் வரைக்கும் தாண்ட முடியும், அதை தாண்டி என்னால் பாய முடியாது. அங்கதன் சொன்னான், வாலியோட பையன் இல்லையா சிங்கக்குட்டி, அவன் சொன்னான், சித்தப்பா ஒன்றும் கவலைப்படாது, நான் அடித்து தாண்டி இக்கரையிலேருந்து அக்கறைக்கு போயிடுவேன், அப்புறம் திரும்பி எனக்கு வர தெரியாது, யாராவது என்னை லிஃப்ட்டு அழைச்சிட்டு வாங்கன்னா. திரும்பி வரலைன்னா யாரா அங்கே ஒன்று அனுப்புறது? எல்லோரும் சேர்ந்து ஜாம்பவான் என்ற கரடி அரசனிடத்திலே கேட்டார்கள். அந்த ஜாம்பவான் சொன்னார், அனுமான், இந்த கடலை தாண்டுவதற்கு உன்னை விட்டால் வேறு யாராலும் முடியாது, ஆனால் உனக்கு அந்த பலம் இருக்கிறது என்று அனுமானுடைய பலத்தை ஞாபகப்படுத்தினார். ஆஞ்சநேய சுவாமி ராம நாமத்தை மனதிலே நினைத்து மகேந்திரவர்ம அந்த மலையிலே சென்று மகேந்திர மலையிலே நின்று கொண்டு உச்சாணி கொம்பிலே நின்று கொண்டு ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் என்று சொல்லி உருவத்தை பெரிய உருவமாக மாற்றினார். தூரத்தில் பார்த்தா தூரத்தில் இலங்கை மாநகரம் தெரிந்தது. ஆஞ்சநேய சுவாமி மகேந்திர மலையிலே நின்று கொண்டிருக்கிறார். அவர் அங்கேயே நின்று கொண்டிருக்கட்டும். நாளை மாலை சரியாக 6:55க்கு நான் வந்து விடுவேன். இன்றைக்கி வெளியூர் போனதுனால கொஞ்சம் லேட்டாக வந்துட்டேன், மன்னிச்சிங்க தாய்மார்களே. நாளைக்கு 7 மணிக்கு சுந்தரகாண்டம் என்ற கதை பகுதி. நாளைக்கு தான் ரொம்ப விறுவிறுப்பாக வேகமாக கதை போக போகுது. இப்போ இன்றைக்கி எப்படி எல்லாம் செல்ல பிள்ளைகளாக உட்காந்துருக்கிறீங்க, இதே மாதிரியே நாளைக்கும் உட்காந்துருங்க. அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை காலையில் 9 மணிக்கு தானே சுவாமி, 9 மணிக்கு அபிஷேகம். இங்கே 9 to 10 ஞாயிற்றுக்கிழமை மட்டும் காலையில் வச்சுருக்குறோம்மா. ஏன்னா ராம நவமி அன்றைக்கி 9 to 10 இங்கே நம்ம ராமச்சந்திரமூர்த்திக்கு பட்டாபிஷேகம் முடிச்சுட்டு சிமிழியிலே சென்று 11 to 12 ராமனை பற்றி பேசணும். அன்றைக்கு மாலையில் நம்ம அன்பு சகோதரர் மாரியப்பன்ஜி அவர்களுடைய வழிகாட்டுதனால நல்லூர் என்று ஒரு அற்புதமான ஊர் இருக்குது. ஞாயிற்றுக்கிழமை மாலை நல்லூரில் கோதண்டர் ஒரே ஒரு நாள் மட்டும் 1 மணி நேரம், சாயந்தரம் 7 to 8 பிரச்சனை இல்லை. அதனால் அங்கே நல்லூரில் கோதண்ட ராமன் என்ற தலைப்பிலே அடியேன் உரையாற்றுகிறேன். அன்பு தாய்மார்களே, உங்கள் ஊருக்கு வந்த நேரம் எனக்கு நேரம் இருக்காது போல இருக்குது சாமி. போகிற போக்க பார்த்தா வேலையை ராஜினாமா பண்ணிவிட்டு இதுக்கு தான் போகணும் போல இருக்குது ஒரு ஊராக. அதனால் நாளூர் அது ஒன்றும் இல்லைம்மா, உங்களை புகழணுங்கிறதுக்காக சொல்லலை. யாரையும் நாம் உங்களை புகழ்ந்து எனக்கும் ஒன்றும் ஆக வேண்டியதில்லை. அதனால் உண்மையை சொல்லுகிறேன். இந்த நாளூரில் இருக்கிற இத்தனை தாய்மார்களுடைய ஆசீர்வாதம் சிவகுமாருக்கு இருக்கிறது போல இருக்குது. அதனால தான் இன்றைக்கும் சீதலாதேவி வர்ணனை ராமநவமி அன்னைக்கு காலையில் ஒரு இடம், மத்தியானம் ஒரு இடம், இரவு 6 to 7 நல்லூரில் ஒரு இடம். அடுத்த நாள் காலையில் தேரோட்டத்துக்கு திருவாரூரில் தேரில் எங்கே நிற்க போகிறேனே, தியாகராஜ பெருமானை எங்கே நிற்க வைக்க போகிறாருன்னு தெரில, திருவாரூர் தேரோட்டம் நடக்க போகுது. இப்படி தொடர்ந்து சொற்பொழிவு வருவதனுடைய காரணம் இந்த நல்லூருடைய தாய்மார்களுடைய ஆசீர்வாதம் என்று மகிழ்ச்சியாக இந்த நேரத்திலே பெருமையோடு நான் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். அன்பு தாய்மார்களே, உங்களுடைய ஆசீர்வாதத்தினால்தான் அடியேன் இங்கே அமர்ந்திருக்கிறேன். தாயில்லாமல் நான் இல்லை, தானே எவரும் பிறந்ததில்லை, எனக்கொரு தாய் இருக்கின்றாள், என்னை என்றும் காக்கின்றாள். அதனால் நாளைய தினம் சுந்தரகாண்டம் தலைப்பு
எல்லோரும் இதேமாரி தாய்மார்கள் கொஞ்சம் கரெக்டாக சீக்கிரமாக வந்துடுங்க தாய்மார்களே. நானும் சரியாக வந்துடுறேன். 7 மணிக்கு ஆரம்பித்து 8:05 8:10க்கு நிறைவு பண்ணிவிட்டு பிரசாதத்தை நாம் பெற்று செல்ல போகிறோம். நாளைக்கு ஏதாவது ஒரு ஸ்வீட்டு வேணால் போட்டுங்க சாமி. இருப்பா ராஜா முடிக்கலடா கண்ணு. சுந்தரகாண்டம் நாளைக்கு, அதனால் ஒரு இனிப்பு சுந்தரகாண்டம் தான் சிறப்பு. பட்டாபிஷேகம்லாம் அடுத்து. சுந்தரகாண்டம் கேட்டால் ராமாயணம் கேட்ட முழு பலனும் கிடைக்கும். நீங்களா கட்டுக்கதை விடுறீங்களா சார்? இல்லை, நாளைக்கு 7 மணிக்கு அதனுடைய விளக்கம் உங்களுக்கு தெரியும். அப்போ சுந்தரகாண்டமும் ராமாயணமும் ஒன்றா? ஆம். சுந்தரகாண்டம் இஸ் ஈக்குவல் டு முழு ராமாயணம். எப்படி சார்? நாளை சந்திப்போம், அப்பொழுது விரிவாக சிந்திப்போம். அன்பு தாய்மார்களே, இப்பொழுது அனுமான் இருறா செல்லும். இன்னும் வேகத்தை விட உன் வேகம் அதிகமாக இருக்கு, என்னால் முடியலம்மா. ராமச்சந்திரமூர்த்திக்கு மகேந்திர மலையிலே அனுமான் உருவத்தை பெரிதாக மாற்றி நின்று கொண்டிருக்கிறார். அதோடு நாம் இன்றைக்கு சொற்பொழிவை நிறுத்துவோம். தொடர்ந்து நாளைய தினம் சிந்திக்க இருக்கிறோம். அன்பு குழந்தைகளை, இப்போ கேள்வி டக்குன்னு ஒன்று கேட்டுருவோம். ஒரே ஒரு பரிசு, ஒரு சின்ன பரிசு தான். ராமச்சந்திரமூர்த்திக்கு, சீதா பிராட்டியாருக்கு. அன்பு குழந்தைகளை, டக்குன்னு கை தூக்குங்க. பார்க்க போனால் அந்த பிள்ளைக்கே நம்ம பரிசு கொடுத்துடலாம். குகனோடு 5 பேர் ஆனோம்னு ரொம்ப அழகாக குழந்தை சொன்னாங்க. ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு சாமி. முந்தானேத்து கதை அது, அதை சொன்னதே எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. சரி, கதை கேள்வி கவனமாக கேளுங்க. அன்பு பிள்ளைகளே, இன்றைய தினம் அனுமானுடைய